सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्म्य रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानुमान परम बाहुदान स्मरामि। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल्ल की जय। सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம பாகவதத்தில் பல விஷயங்களை பார்க்குறோம். இந்த பாகவதம் இருக்கு இல்லையா, இந்த பாகவத மகாத்மியம் பார்த்துன்னு வந்தோம் இல்லையா, அதில் இப்போ சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, இவ்வளவு மகிமை இந்த பாகவதத்துக்கு எங்கேருந்து வந்தது? ஆச்சரியமாக இருக்கே. சௌனகவாச்ச ச ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம். அது மட்டும் இல்லை, ஞானம் யோகம் தியானம் யாகம் இதெல்லாம் தேவையில்லை, இதை விட வசத்தின்னு சொல்கிறீங்களே பாகவதம். அப்போது இந்த ஞானம் முதலான தர்மங்களை விட ஞானம் யாகம் தியானம் யாகம் தபசு இதெல்லாம் விட ரொம்ப வசதி அப்படின்னா அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கே பாகவதத்துக்கு என்ன அவ்வளோ பெருமை அப்படின்னு கேட்குறாங்க சௌனகாதி மகர்ஷிகள். ச ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகனைய சம்பிரதம் நிர்ஷயசே பாகவதம் புராணம் ஜாதம் குதோ யோக விதாதி சூச்சகம். எதனால் எதுக்கு இந்த அளவுக்கு பெருமை ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள். சுதசர் யதா கிருஷ்ணோ தராம் தெக்வா ஸ்வபதம் கந்துமுத்தியதா. சுதா சொல்கிறார், இது நான் சொல்கிறத விட பகவான் வைகுண்டத்துக்கு போன பிறகு வைகுண்டத்துக்கு போகும்பொழுது உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கு நடந்த சம்பாஷணையை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். எதனால் பாகவத்துக்கு இந்த அளவுக்கு பெருமைன்னு நான் சொன்னால் புரியும் உங்களுக்குன்னு சொல்லி சூதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுதவாச்ச யதா கிருஷ்ணோ தராம் தெக்வா ஸ்வபதம் கந்துமுத்தியதா. இந்த பூமியை விட்டு வைகுண்டத்துக்கு புறப்படும் போது ஏகாதசம் பரிசுத்தியா அப்யுத்தவோ வாக்கியம் அப்பிரவித்து. அந்த 11ஆம் ஸ்கந்தத்தில் உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கிற சம்வாத ரூபமான உத்தவ கீதை வருது இல்லையா, அந்த இடத்துல தான் பகவான் சொல்கிறார். அந்த இடத்துல நடந்த சம்பாஷணையில் ஒரு விஷயத்தை அதில் ஒரு பகுதியை இப்போ பார்க்கலாம். என்னென்னா, உத்தவர் சொல்கிறார், உத்தவ வாச்ச துவம் யோசியசி கோவிந்த பக்த காரியம் விதாயச்ச மச்சித்தே மகதி சிந்தாம் தாம் சுத்வா சுகமாவக. எனக்கு பக்தர்கள் விஷயமாக ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எனக்கு அந்த சந்தேகத்தை போய்கிட்டுக்கு நீங்கள் இஷ்டப்படி நீங்கள் வைகுண்டத்துக்கு போங்க. ஆனால் தயவுசெய்து என் கவலையை போக்காமல் நீங்கள் போகாதீங்க வைகுண்டத்துக்கு அப்படின்ட்டு பகவானை பார்த்து உத்தவர் கேட்குறாரு. ஏன்னா இது இப்போ என்னென்னா கோரமான களி வந்திருக்கு. ஆகுதோ அயம் களிர் கோரோ பவிஷ்யந்தி புனக்கலாக தத் சங்கே நைவ சந்தோபி கமிஷ்யந்தி உக்ரதாம் யதா. கதியினால் பாதிக்கப்பட்ட துஷ்ட சங்கத்தினால் பாதிக்கப்பட்ட சாதுக்களான கூட அவர்கள் கெட்டுடுவாங்களே அப்படின்னா என்ன பண்ணுறது? அவர்கள் பாதிக்கப்படுவார்களே. சாதுக்கள்லாம் கூட என்ன தான் சாதுக்களாக இருந்தாலும் சரி, இந்த களியானது அவ்வளோ கொடூரமான களி.
அதனால் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கெடுத்துடுமே, அப்படி நீங்கள் போகக்கூடாது தயவுசெய்து அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வைகுண்டத்துக்கு போகாதீங்க. அதை சத்து தயாம் கிருத்வா பக்த வத்சலமாவிரஜ, அது சாதுக்கள் இடத்தில் உள்ள தயையால், பக்தரிடத்தில் உள்ள வாத்சல்யத்தினால தயவுசெய்து வைகுண்டத்துக்கு போகாதீங்க. பக்தார்த்தம் சகுனோ ஜாது ஞாதோ நிராகார அபிச்சின்மய, அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக சகுனஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அவதாரம், சகுனஸ்வரூபியான உருவத்தோடு அவதாரம் பண்ண அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவாக்கிய நீங்கள் தயவுசெய்து பக்தர்கள் தியானத்துக்கு ஆஸ்பதனாக நீங்கள் இருக்கணும். நிறைய பேருக்கு மோட்சம் அளிக்கணும், நிறைய பேருக்கு வேண்டிய வரங்களை அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஈயே இருங்க. உங்களை பார்த்து பார்த்து கண்கொள்ளா காட்சி உங்களிடத்தில் பக்தி பெருகுது. கோபிகள்லாம் பக்தி பண்ணுறாங்க, அக்குரர் உத்தவர் எல்லாரும், தேவகி வசதி எல்லாரும் பக்தி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பூலோகத்தில் இருங்க. பாண்டவர்கள்லாம் உங்களிடத்தில் அப்படி இவ்வளோ பக்தி பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்ததுனால தானே இவ்வளோ பேர் பக்தி. குந்தி தேவிலாம் பக்தி, பீஷ்மர்லாம் பக்தி பண்ணார், இதெல்லாம் அப்படி பக்தி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு உத்தவர் சொல்கிறார். நீங்கள் போயிட்டீங்கன்னா நிர்குண உபாசனை கஷ்டம் கெஞ்சித்து விசாரிய, நிர்குண உபாசனை உருவமற்ற இறைவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. உருவத்தோடு இருந்தால் நம்மளுக்கு கிருஷ்ணங்கராம்பான்னு தைரியமாக இருக்கலாம். உருவம் இல்லாத அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது இப்படிப்பட்டது இல்லை அப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணின்னு அது ஒன்றும் தெரியாத ஒரு விஷயத்தை போய் அதில் போய் குழப்பின்னு அது எப்படி இருக்குமோ, தெய்வம் எப்படி இருக்குமோ அப்படின்னு குழம்பின்னு அதெல்லாம் நிற்கணும். உருவம் இல்லை, உருவமற்ற அருவம் அப்படின்னு கும்பிட்டுன்னு இருக்க முடியுமா? இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுமா, இல்லாட்டி துன்பத்தை உண்டு பண்ணுமா? யோசிச்சு பாருங்கள். குழப்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டுத்தையும் உண்டு பண்ணும். அதனால் அது வேணாம். நமக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் இருக்கணும், பரவாயில்ல. நம்ம பகவான் ஒருத்தர் இருக்கிறான், இறைவன் ஒருத்தன் கிருஷ்ணன் தாண்டா அப்படின்ட்டு ஒரு தைரியம் கிடைக்கும் இல்லையா? அந்த தெளிவு கிடைக்காம ஒரு குழப்பத்தில் ஏதோ இறைவன் எங்கேயோ இருக்கிறானா, அவனுக்கு உருவம் இல்லையா, அவன் அருவமாக அவன் எப்படி இருக்கானு அது தெரியாது, அது கற்பனை கூட பண்ண முடியாது. அது எதுக்கு நம்மளுக்கு? அது தேவையில்லையே. அது ரொம்ப கஷ்டமாச்சு அது வழிபடுறது. நிர்குண உபாசனை கஷ்டம், அது கிஞ்சித் விசாரிய, தயவுசெய்து விசாரணை பண்ணுங்க கிருஷ்ணா. நீங்கள் அதனால் நீங்கள் இருந்தால் தான் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தைரியமாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டேன்னா அதெல்லாம் சும்மாடா. ஆமாம், துவாபரத்தில் கிருஷ்ணன் வந்தானா உடனே கலியுகம் வரத்துக்குள்ளே போயிட்டானா, இதெல்லாம் யார் நம்புறதுக்கு அப்படின்னு பின்னாடி வர ஜனங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயே பகவானை நம்பாத எவ்வளோ பேர் இருந்தாங்க. பகவான் இருக்கும்போதே அவன் மனுஷன்தான், அவன் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க சிசுபாலன் முதலானவர்கள்லாம். ஆனால் பகவான் இருந்தால் கூட பகவானை ஒத்துக்க மாட்டுறாங்க அந்த காலத்துலேயே. அப்படின்னா பகவான் இருக்கும்போதே பகவானை ஒத்துக்கலான்னு சொல்லும்போது அவன் பகவான் போயிட்டானா, கிருஷ்ணன் ஒருத்தன் வந்தானா, அதெல்லாம் கட்டுக்கதை. இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா, மகாபாரத கட்டுக்கதை, அது ராமாயண கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லிவிடுவாங்களே. அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா. ஆனால் பகவான் யோசித்தான். பகவானுக்கு எல்லாம் தெரியும். இது பின்னாடி இது மாதிரி தான் ஜனங்கள்லாம் சொல்ல போகிறாங்கன்னு எல்லாம் தெரியும். அதனால் மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்களே. அதனால் பின்னாடி வர போகிறோம் நம்ப மாட்டாங்களே இறைவன் ஒருத்தருக்குறான்ட்டு. இதெல்லாம் யோசித்தார், பகவானும் யோசித்தார். கரெக்ட் தான், உத்தவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டு தான், 100 உண்மை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா இத்தியுத்தவ சொத்வா பிரபாசே அச்சிந்தையத் ஹரிஹி, பகவான் சிந்திக்கிறாராம். அந்த பிரபாச தீர்த்தத்தில் அங்கே பகவான் வைகுண்டத்துக்கு போக அந்த சமயத்தில் உத்தவர் சொல்கிற வார்த்தையும் சிந்திக்கிறாரு. ஆமாம், அதுக்காக பக்தர்கள்லாம் விட்டு போக முடியாது, எவ்வளோ பின்னாடி நிறைய பேர் பக்தர்லாம் வரப்போகிறாங்களே, அப்போ என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறார். யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறார் பகவான். என்ன முடிவு எடுக்கிறார்னா, பக்த அவலம்பனாத்தாயே கிம் விதேயும் ஏதிச்ச, பக்தர்களோடு கொஞ்சம் கொலாவறதுக்கு, பக்தர்களோட சல்லாபம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பகவான் யோசிக்கிறாராம். பக்த அவலம்பனார்த்தாயே, அவர்களுக்குள்ளே அவலம்பனம் பண்ணி என்னோட பேசிக்கணும். கிருஷ்ணா நீ இப்படிலாம் லீலைகள் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசிக்கணும், பழகணும். நானும் அவங்களோட கொஞ்சம் கொள்ளணும். அவங்களுக்குள்ள ஞானத்தை அதிகரிக்க செய்து, அவங்களுக்குள்ள பாவங்களை கழிப்பிண்டு, அவங்களுக்குள்ள பக்தியை அதிகரிக்க செய்து, அந்த அந்த என்னுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ண நான் அந்த லீலைகளில் நான் அவங்களுக்கு முன்னாடி நான் ஃப்ளாஷ் ஆகணும். அவர்களுக்குள்ளே இருக்கிற மனசில் நான் அடிக்கடி ஃப்ளாஷ் ஆகணும். என்னோட கொஞ்சம் கொல்லாகணும்னா அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருந்தால் தானே. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். ஆமாம், பக்தர்களோடு கொஞ்சம் கொலாவது தான் எனக்கும் பிடிக்கும், பகவானுக்கே அதான் பிடிக்கும். பக்தர்களோடு கொஞ்சம் கொலாவது தான், பக்தர்களோ என்னோட கொஞ்சம் கொலாவது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ நான் எப்படி விட்டு போகிறது?
அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறார், பக்த அவலம்பனாத்தாய கிம்பிதேயும் ஏதிச்ச, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தார், இந்த பாகவதம் படிப்பாங்க இல்லையா, ஆமாம், அந்த பாகவதத்தில் நான் அடிக்கடி நவநீத லீலை படித்த நவநீத லீலையாக என்னை தியானம் பண்ணுவாங்க. நான் அவர்களோட போய் அந்த நவநீத லீலைக்கு குறிய ரூபத்தை காட்டி, கண்ணை காட்டி, என் மயில் பிள்ளையை காட்டி, அந்த கருப்பழகை காட்டி, என்னோடய சுறுசுறான கேசத்தை காட்டி, புல்லாங்குழல் இசைச்சு அவங்கள மயக்கணுமே, சபாஷ் அப்படின்னு என்ன பண்ணணும், பாகவதத்துக்குள்ளே பிரவேசிச்சிடணும். அப்போ என்னுடைய தேஜஸ் நம்ம வைகுண்டத்துக்கு போகிறதா இல்லை, எல்லோரும் போகிற மாதிரி காட்டி அப்படியே பகவான் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. எங்கே மறைஞ்சிட்டார்னா பாகவத்துக்குள்ளே மறைஞ்சிட்டார். சூப்பரில் பாகவத்துக்குள்ளே பகவான் மறைச்சிட்டாராம். சொல்கிற ஸ்வகீயம் எத் பவே தேஜஸ் தச்ச பாகவதே அததாத்து திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். பாகவதம் என்ற கடலில் போய் மறைஞ்சிட்டாராம் அவருடைய தேஜஸ். அவர் ஒரு தேஜஸாக ஒரு ஒளியாக மாறி அந்த ஒளி எங்கே போய் மறைஞ்சிச்சு, பாகவத புஸ்தகத்துக்குள்ளே மறைஞ்சி போச்சு, இந்த பாகவத கடலில் போய் மறைஞ்சி போச்சு. அதனால தான் பாகவதத்துக்கு இவ்வளவு பெருமை, மற்ற புராணங்களுக்கு இல்லாத பெருமை. ஏன்னா பகவானே பாகவத ரூபத்தில் இருக்கானா. அதனால தான் உத்தவர் சொன்னபடி, நீ கவலைப்படாத உத்தவா, நான் இந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு, நான் போகிறேன், ஆனால் என்னுடைய தேஜஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் பாகவதத்துக்குள்ளே இருக்கும். அப்போ பாகவதம் கிருஷ்ணனுடைய அவதாரம். கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் கிடையாது. கடைசியில் தான் கல்கி அவதாரம். அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது, பின்னாடி வரக்கிறதே இதுக்கு தான் பிரயோஜனப்படும். ஏன்னா கலியுகத்தினுடைய கடைசி நம்மளுக்கு பிரயோஜனப்படுறது இந்த கிருஷ்ணாவதாரம் தான். அந்த கிருஷ்ணாவதாரமாக இப்போ இல்லையேன்னா கவலைப்படாத, பாகவதம் இருக்குது. இது புராணாருக்கோ அதுனோதிதா. அது கிருஷ்ண சந்திரன் போயிடுச்சு. சந்திரன் பிரகாசம் கொஞ்சம், சூரிய பிரகாசம் அதிகம். பாகவதத்தில் தான் நிறைய லீலைகள் இருக்குது. கிருஷ்ணலீலை 90 அத்தியாயம். அதில் தான் நல்லா பகவான் நம்மளுக்குள்ளே பிரவேசிப்பான், நல்லா பிரகாசிப்பான். நேரடியாக உடல் இருந்தால் கூட அந்தளவுக்கு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மன கற்பனையில் அனுபவிக்கிற பாரு, அந்த சுகம்தான் அதிகமாக இருக்கும். உடலில் கொடுக்கக்கூடிய சௌக்கியத்தை விட மனசில் கொடுக்கக்கூடிய சௌக்கியம் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஆத்மாவுக்கு அண்டை வீட்டுக்காரனாச்சே மனசு, புத்திலாம். அதனால் மனசு அதிகமாக அப்போ பகவானோட நம்ம கற்பனை பண்ணுறோம். பகவான் அப்படிலாம் இருந்திருக்கானே, இப்படிலாம் வாழ்ந்தானே, விஸ்வரூபம்லாம் எடுத்தானே, அர்ஜுனன் காட்டினானே அப்படின்னும் போது நேரில் பார்த்தோம் கூட ஏதோ கொஞ்சம் தான் சௌக்கியத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கற்பனையில் பார்க்குற மாதிரி பகவானை நாம் தான் அதிகமாக சௌக்கியத்தை அனுபவிப்போமா, கற்பனையில் பார்க்குறோம் தான். அதனால் நம்ம தான் பாக்கியசாலியாம். ஏன்னா நம்ம பகவானை வசதியாக நினைப்போம். நேரில் பார்த்தோம் தேவகி புள்ளவன், தேவகி சுதே, ஆமாம், வசுதேவர் புத்திரன் வாசுதேவன், நம்ம நந்தகோபகுமாரன், யசோதா பாலகன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. ஓ, நம்ம யசோதைக்கு பிறந்த பையனா, சரி, ஓ நந்தகோபகுமாரனா அப்படின்னு தானே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. இல்லாட்டி கம்சன் அவமதிப்பானா பகவானை தெரிஞ்சா. பகவானுக்கு தெரியும், ஆனாலும் அவன் குழந்தை தான், சாதாரண குழந்தை. நம்ம பகவானை தெரிஞ்சால் கூட பகவான் சக்தி உள்ளவன் அப்படின்ற அறிவு இருந்து கூட ஆகும்போது தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவனை வதம் பண்ணணும், பகவானே வதம் பண்ணணும்னு நினச்சிட்டான் பாருங்க. அப்படின்னு அவ்வளோதான் மூளை அவனுக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லாட்டி சிசுபாலனா பகவானை நிந்திப்பானா? அசுரர்கள் இல்லையா, அவரெல்லாம் பானாசுரன். பகவானே எதிர்க்கிறாங்கன்னா பகவானுடைய சக்தி தெரியாததுனால்தான், இல்லை மறந்துருக்காங்க, அதான் விஷயம். அப்போ பார்த்தார் பகவான் தன்னுடைய தேஜஸ் என்ன பண்ணிட்டாரு, பாகவதே அததாத்து பக்தர்களோடு கொஞ்சம் உலகத்துக்கு பகவான் வைகுண்டத்துக்கு போகல, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டான். ரிட்டர்ன் எங்கே வந்துட்டான்னா பாகவத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டான். இப்போ பாகவதத்தை படித்தா அப்புறமா எல்லாத்துலேயும் பகவான் வரானா இல்லையா. இப்போ பகவானை பற்றி பேசுகிறோம், பகவான் நம்ம ஹிருதயத்தில் வந்துட்டானா இல்லையா. மயில் பிள்ளை காமிக்கிறது, சுறுசுறு கேசுகள், கண்ணழகை காட்டி, மூக்கழகை, அந்த உதட்டழகை காட்டி, புன்சிரிப்பை காட்டி, மயக்கிறான கொழுன்னு தன்னுடைய உடம்பை காட்டி, அப்படி முண்டாசு கட்டின்னு, அப்படி இடுப்பில் கச்சம் கட்டின்னு, அப்படி மஞ்சள் பட்டாடி அணிந்து கொண்டு புல்லாங்குழி இசைக்கிற அந்த வித்தியஸ்த பாதனம் நிற்கும்போது, கோடி மன்மத லாவண்யனா இருக்கும்போது யாருக்கு தான் அந்த கிருஷ்ண இடத்துல மனசு அபகரிக்கப்படாது. அப்படி வசீகரிக்கத்தக்க ரூபத்தில் இருக்கானே பகவான். அதான் சொல்ல, பக்த அவலம்பனார்த்தாய கிம் விதேயம் அயேதிச்ச ஸ்வகீயம் எத்பவே தேஜஸ் தச்ச பாகவதே அததாத்து திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். உடனே பாகவத்தில் போய் மறைச்சிட்டாரான் தன்னுடைய சொரூபத்தை. அதனால் என்னடான்னா, பாகவதம் சாதாரண 4 அக்ஷரங்கள் கொண்ட புஸ்தகம் நினைக்காதீங்க. அந்த பாகவதம் படிக்கும்போது அந்த வாக்குகள் இருக்குது பற்றியா, அந்த வாக்கு ரூபத்திலேயே
பகவான் அப்படியே எழுந்து வந்துடுவானா இந்த புஸ்தகத்துலேருந்து. தேனேயும் வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததேஹரிஹே, பிரத்யக்ஷமாக நம்ம கண்ணு முன்னாடி பகவான் காட்சியளிப்பானான். சங்கச்சக்கர கதாதாரியா நினைச்சுன்னா சங்கச்சக்கர கதாதாரியா பாகவதம் படிக்கும்போது 7ஆம் ஸ்கந்தம் படிக்கும்போது பகவான் நரசிம்மாகாரமாக காட்சியளிக்கிறான். 3ஆம் ஸ்கந்தம் படிக்கும்போது வராகாவதாரமாக காட்சியளிக்கிறான். 3ஆம் ஸ்கந்தத்திலே தேவகதி அம்மா முன்னாடி கபில வாசுதேவராக காட்சியளிக்கிறார் பரம குருவாக இல்லையா. 4ஆம் ஸ்கந்தம் பார்த்தா பிருது சக்கரவர்த்தியாக காட்சியளிக்கிறார். துருவனுக்கு எதிர பகவான் காட்சியளிக்கிறார். அது மாதிரி இந்த ஸ்வரூபங்கள்லாம் நம்ம அப்படியே தியானம் பண்ணுற பாருங்க. நரசிம்மாவதாரத்தை அனுபவிச்சோம், அப்போ வாமன அவதாரத்தை அனுபவிக்கிறோம், அப்போ திரிவிக்ரம அவதாரத்தை அனுபவிக்கிறோம், மத்ஸ்ய அவதாரத்தை அனுபவிக்கிறோம், பாப்பா கூர்ம அவதாரத்தை அனுபவிக்கிறோம். எவ்வளவு அவதாரங்கள் இதில் இருக்குது. அந்தந்த ரூபத்தில் பகவான் அந்த லீலைகள் படிக்கும்போது நம்ம முன்னாடி ஃப்ளாஷ் ஆகிறோன்னா இல்லையா. அப்போ அந்த வாக்குமயமான அந்த எந்தெந்த வாக்கில் எந்தெந்த ரூபத்தில் பற்றி படிக்கிறோமோ அந்தந்த வாயுமூலம் பிரத்யக்ஷ வர்த்தது நம்ம கண்ணு முன்னாடி தோன்றது போல பகவான் காட்சியளிக்கிறானே. அந்த வெண்ணெய் திருடின லீலைன்னா வாயெல்லாம் வெண்ணெயை பூசிந்து உடம்புலாம் எண்ணெய் பூசிந்து அந்த கையில் அந்த வெண்ணெய் கோலை வெண்ணெய் உருண்டையை வச்சுருந்து ஏங்கியிருந்த எலிவே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக அப்படி ஏங்கியிருந்த மாதிரி அந்த கையில் வெண்ணெய் உருண்டையை வச்சுக்கின்னு வாயெல்லாம் வெண்ணெயை தடவின்னு அப்படி ஒரு சிரிப்பாக போகிற என்ன அழகாக இருக்கும் தெரியுமா அது. அவள் பக்த அவலம்பனாத்தாய அந்த பக்தர்கள் இப்படிலாம் ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் கொலாவறதுக்காக பகவான் வைகுண்டத்துக்கு போகலையா, இங்கேயே தங்கிட்டானா பாகவதத்துக்குள்ளே. எப்பப்போலாம் பாகவதம் படிக்கிறோமோ அப்பப்போ இந்த நவநீதர் படிக்கும்போது பகவான் நவநீதனா வாயில் வெண்ணெய் தோய்ந்த வாயோட கையில் வெண்ணெய் கவலத்தை வச்சுட்டு அப்படி காட்சி அளிக்கிறானா. கண்கொள்ளா காட்சி. கோடி மன்மத லாவண்யனாக 1000 மன்மதர்கள் ஒன்றா சேர்ந்தால் கூட அவ்வளோ அழகு கிடையாதான். அவ்வளோ அழகானா கிருஷ்ணன். கோடி மன்மத லாவண்யம், அவ்வளோ லாவண்யம் உடையவன். அவ்வளோ லாவண்யம் இல்லைன்னா இவ்வளோ ஜனங்கள் ஏன் மயங்க போகுது. திரிபுவன கமனம் 3 லோகமும் சொக்கி போகுது கிருஷ்ணனை பார்த்தா. அதான் சொல்கிறார், தேனேயும் வாங்மையும் விற்பி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே. இந்த பாகவதத்துக்குள்ளே பாகவதத்துலேருந்து பிரத்யக்ஷமாக மேலே வந்துடுவானா, வெளியே வந்துடுவானா நம்மளுக்கு காட்சி கொடுறதுக்கு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணேன், பாகவதத்தை வச்சுருந்தேன். அது பாகவதத்தை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. சேவனாத்து அந்த பாகவதம்னு நினைக்காத பகவான் நினை. பகவான் தான் இந்த வாக்குமயம ரூபத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த தேஜஸ் நான் பிரவேசிச்சு பாகவத்துக்குள்ள ஒவ்வொரு பாகவத்துக்குள்ளும் பகவான் இருக்கான் பிரத்யட்சமாக. அப்போ என்ன பண்ணணும்னா சேவனாத்து. அப்போ பகவானே இருக்கான்னா விழுந்து சேவிக்க வேண்டியது தான் பாகவதத்தை. விழுந்து சேவிச்சிக்கோ, பாகவதத்தை தொட்டு கும்பிட்டுக்கோ. அப்புறம் என்ன பண்ணணும், யாருன்னா மகான்கள் பாகவதம் கேட்பாங்க, பாகவதம் சொல்லுவாங்க அருமையாக. அதை போய் ஸ்ரவணாத்து நல்லா காதுக்குள்ளே கேட்டுக்கோ. பாகவத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதான். பாகவத புஸ்தகம் நம்ம வீட்டில் இருக்கே, நம்மளுக்கே தெரியாதுன்னு. ஒரு இடத்துல போய் பாகவதம் கேட்டால் தான் உன் கையில் தான் புஸ்தகம் இருக்குது, உன் கையில் தான் வெண்ணெய் இருக்குது. அதை உருக்கி நெய்யாக்க தெரியல உனக்கு. யாருன்னா ஒருத்தர் அதை செய்து கொடுத்தாங்கன்னா ஆச்சரியப்படுறப்பா, நம்ம கையில் தான் வெண்ணெய் இருந்தது, நமக்கு இது தெரியாமல் இந்த சின்ன விஷயம் தெரியாமல் போச்சு. அதுமாதிரி பாகவதம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் எப்படி இப்படியெல்லாம் இந்தந்த ஆங்கிளில் இந்தந்த பதத்தில் இப்படி அனுபவிக்க தெரியலையே நமக்கு. மகான்கள் வாக்கில் கேட்கும்போது தானே பாகவதம் இப்படி அனுபவிக்கணுமா, அதில் இருக்கிறதே பட்சாவே போதும், அனுபவமாக இருக்கும். நிறைய சிருஷ்டியை பற்றி, நிறைய ஞான உபதேசம் பற்றி, நிறைய வர்ணனைகளை பற்றிலாம் நான் படிச்சுன்னா போர் அடிக்குது. ஆனால் கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி, அவதாரங்களை பற்றி, மகான்களுடைய கதைகளை, மகான்களுடைய சோதனைகளை பற்றி படித்தோம்னா மனசு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுதே. பக்தி ஞான வைராக்கியம் தன்னாலே உண்டாயிடுதே. கதையாக படிக்கும்போது இருக்கிற சுவாரஸ்யம், சிருஷ்டிகளில் அப்படியே தத்துவார்த்தமாக இருக்கிறது படிக்கும்போது கிடைக்கல. ஏன்னா அதான் படிக்கிற முறை வேணும். அதெல்லாம் இப்போ பிடிக்காது நம்மளுக்கு. அதெல்லாம் வசதி, அதை அனுபவிக்க தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சிருஷ்டி விஷயமான விஷயங்கள், தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தள்ளிட்டு அழகாக பகவானுடைய லீலைகளை படிக்கலாமே. அந்த பக்குவம் நமக்கு யாருக்கு இருக்குதோ அவர்கள் சுலபமாக ஆனந்தத்திலேயே தளிச்சுன்னு இருப்பாங்க. எப்பொழுதும் பாகவதம் படித்து கண்ணீர் விட்டுன்னு இருப்பாங்க. மற்றவங்களாம் பாகவதம் புரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னப்பா பாகவதம் என்னவோ சிருஷ்டியை பற்றி சொல்லுது, அப்போ நிறைய சிருஷ்டியை பற்றி அவ்வளோ தத்துவார்த்தமாக சொல்லியிருக்கு, அவன் மத ஸ்துதிகளாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பாகவதர்களுக்கு கிடைச்சா லட்டு மாதிரி இருக்கும். தேனையும் வாங்கும் பிரத்யக்ஷா வர்த்தது, கிருஷ்ணன் தெரியிறானே எங்களுக்கு அப்படின்னு தோணும். ஒவ்வொரு பதத்துலேயும் சுவாது பதத்து கிருஷ்ணன் தெரியிறானே, கிருஷ்ணன் தான் இருக்கிறான், வேறு எதுவுமே இல்லை. என்னென்னா நரசிம்மர் கிருஷ்ணனாக பார்ப்பான், வராக கிருஷ்ணனாக பார்ப்பான், ராமோதர கிருஷ்ணனாக பார்ப்பான், ராமகிருஷ்ணனாக பார்ப்பான், பரசுராம கிருஷ்ணனாக பார்ப்பான்,
கபில வாசுதேவனாக பார்ப்பான், எல்லாம் கிருஷ்ண ஸ்வரூபமாக பார்ப்பான். அப்படின்னும் போது நான் பிரகலாதனுக்கு கிருஷ்ண அனுகிரகம் பண்ணானே, துரோனுக்கு அனுகிரகம் பண்ணானே, அம்பரீஷன் அனுகிரகம் பண்ணானே, பிருது சக்கரவர்த்தியாக பகவான் வந்தானே. ஆஹா, இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு உத்தவருக்கு பகவான் உபதேசம் பண்ணானே. அப்படின்னும் போது நினைக்கிறதுக்கு விஷயமா இல்லை பாகவதத்தில், அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் சல்லாபம் பண்ண தெரியல, நமக்கு தெரிஞ்சுட்டா விட மாட்டோம். ஆமாம், அப்படி அப்படியே எடுத்து பருகும். உனக்கு இது பிடிக்கலையா, கொஞ்ச நேரம் அம்பரீஷத்தில் பகவான் தன்னுடைய கையாயுதமாகிய சக்கராயுதத்தை கொடுப்பானா. அப்படி அவ்வளோ வாத்சல்யம் இருந்தால் தான், அவ்வளோ பாசத்துக்கு உகந்தவனாக அம்பரீஷன் இருந்ததுனால தானே தன் கையாயுதத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்கிறான். வெறுங்கையோடு இருக்கானாமே பகவான் வைகுண்டத்தில். சக்கராயுதத்தை கொடுத்துட்டான் பகவான். அஸ்வத்தாமா கேட்டான் வந்து, பாரத போர் ஆரம்பிக்கும் போது, கிருஷ்ணா எனக்கு உன்னுடைய சக்கராயுதம் வேணும்னு கேட்டேன். அப்படியா சொல்லிட்டு பூமியில் ஒரு சக்கரத்தை கீறினார், சக்கரத்தை ரவுண்டாக வரைஞ்சிட்டு இதை தூக்க பார்க்கலான்னு. அந்த பூமியில் இருக்கிற சக்கரத்தை எப்படி தூக்க முடியும்? அதை தூக்கிட்டேன்னா அப்போது என்னுடைய சுதர்சன சக்கராயத்தை தூக்க சக்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவே உன்னால் தூக்க முடியல. மண்ணில் கீறின சாதாரண சக்கரத்தையே உன்னால் தூக்க முடியல. காலச்சக்கரமாக இருக்கக்கூடிய சுதர்சனாஸ்திரத்தை நீ தூக்கிறது சக்தி இருக்குதா உனக்கு? கேட்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அஸ்வத்தாமத்தில் அது நடந்த விஷயம். அது உத்தியோக பருவத்தில் வருது. பாரத போருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அஸ்வத்தாமா கேட்டதுக்கு அப்படி பகவான் சொல்கிறார், கொடுக்கல. ஆனால் அம்பரீஷன் கேட்காமையே, பின்னாடி வர போகிற ஆபத்துக்காக அம்பரீஷன் கேட்காமையே சுதர்சன சாஸ்திரத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இவன் விட மாட்டான், அஸ்வத்தாமா விட்டுருவான், சக்கராயத்தை விட சொன்னால் விட்டுருவான். ஆமாம், கொடுத்தா தனக்கு ஆபத்து வந்ததுன்னா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும் தானே அந்த அஸ்வத்தாமா. தூங்குற குழந்தைகளை வதம் பண்ணிட்டு அவனை துரத்தின்னு போகும்போது பிரம்மாஸ்திரத்தையே விட்டுட்டான். நல்ல காலம் பிரம்மாஸ்திரத்தை திரும்பி வாங்குற வித்தை சொல்லிக் கொடுக்கல துரோணாச்சாரியார், பிரயோகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்படியேப்பட்டவன் உடனே அவன் உயிர் ஆபத்துன்னு உடனே பிரம்மாஸ்திரத்தை விட்டுறானா, சக்கராயத்தை விட்டான்னா வருது, காலச்சக்கரமாச்சு, மொத்தத்தையும் பிரளயத்துக்கு கொண்டு வந்துடுமே. அதனால தான் பகவான் கொடுக்கல சக்கராயுதத்தை. ஆனால் அம்பரீஷனை கொடுத்துட்டார். ஆனால் அம்பரீஷன் அதை பயன்படுத்துறதாவே தெரியல. சக்கரராஜனாக சிம்மாசனத்தில் எழுந்தருளை பண்ணிவிட்டு அப்படியே அதை வச்சு பூஜிக்கிறாரே தவிர, அது ஒரு எதிராளிகளை பயன்படுத்துறதுனால இத்தனையும் சக்கரவர்த்தி அம்பரீஷ ராஜா. அப்போ எங்கெல்லாம் சண்டை கண்டி போவார், எவ்வளோ சிற்றர்கள் சண்டை வரும். போகும்போது அப்போ சக்கராயத்தை பிரயோகம் பண்ணலாம்ல, தான் சண்டை போடாமையே. சக்கராயத்தை எல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா, அப்படி செய்ய மாட்டாங்களாம் மகான்கள். அதனால தான் பகவான் அவங்கள நம்பி சக்கராயத்தை பகவான் கொடுக்குறான். அப்படியேப்பட்ட அம்பரீஷன் கதைகளை படிக்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி விசாரணை பண்ணி, இப்படி அனுவாதம் பண்ணி நம்ம படித்தோம்னா பாகவதம் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி புரிஞ்சு படிக்கணும் பாகவதம். அப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு பிடிச்ச லீலைகளாகவே எடுத்து படிச்சிட்டோம்னாவே பாகவதம் நம்மளுக்கு வெறுப்படிக்காது, போர் அடிக்காது. நம்ம ஏதோ தத்துவார்த்தமாக ஏதோ ஒன்று படிச்சுன்னு அதுக்கு இப்படி அப்படின்னு அர்த்தம் கண்டு இது பண்ணின்னு அது பெருக்கி வியாக்கியானம்லாம் பண்ணின்னு இருந்தால் நம்மளுக்கு போர் அடிக்கும். ஆனால் அப்படியே கதையாக பிடிச்ச கட்டத்தை மட்டும் எடுத்து படித்து பாருங்கள், பாகவதம் அப்படியே மாரில் அணைச்சிப்பீங்க நீங்கள். என்ன படிக்க தெரியாதுல, உணர்த்தம் பார்த்தா என்னென்னா பாகவதம் இரும்பு கடலைன்றான். ஐயோ, அது வார்த்தைகளே ஸ்பஷ்டமாக வாயில் நுழையாது, ரொம்ப கஷ்டம் அது சம்ஸ்கிருதம் அப்படின்றான். உணர்த்தம் பார்த்தான்னா பாகவதம் அப்படியே கண்ணில் கண்ணீர் மல்க அந்த பாகவதத்தை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். இது என்ன, இது இவன் அனுபவிக்கிறது எப்படி இருக்குது? ரசமாலயன்றான், ரசிகனாக இருக்கிறான் அவன். ஆனால் பார்த்து முகுகு அடிக்கடி பாகவதம் படித்து பேரானந்தப்படுறான். அவனுக்கு புரிகிற பாகவதம் இவனுக்கு ஏன் புரியல? இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஜென்மாத்தியாசியன்றவே சிருஷ்டி தான். சிருஷ்டியை பற்றி தத்துவார்த்தமாக அந்த உபநிஷத்துல சாதத்தை போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிறான். இவன் என்ன பண்ணுறானா, இவன் உஷாரானவன் என்ன பண்ணுறான்னா, அழகாக கிருஷ்ணலீலைகள் மட்டும் தனியாக எடுத்துப்பான். அழகாக ராமோதாரதுன்னா அந்த கதையை மட்டும் எடுத்துவான். இந்த தத்துவத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுவான். இந்த வைராக்கியம் உபதேசம் பண்ணுறது, சம்சார காடாவர் நிற்கிறது, இந்த தத்துவ உபதேசம், இந்த சிருஷ்டியை பற்றி, இந்த காலத்தை பற்றி, இதெல்லாம் மற்றவங்களுக்கு சில பேருக்கு பிரியமாக இருக்கும். அதெல்லாம் கூட முக்கியமாக நினைப்பாங்க அறிவாளிகளுக்கு. சரி, ஓகே, நான் அறிவாளி இல்லையே, நான் முட்டாள், எனக்கு கிருஷ்ண லீலைகள் தான் பிடிக்கணும். அந்த கதையை மட்டும் எடுத்து அனுபவிப்பான். தனித்தனியாக பாகவதம், அவனுக்கு பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். அப்போது அது அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு தான், அதான் சொல்கிறேன், உருக்க தெரிஞ்சவனுக்கு தான் நெய்ய அனுபவம் கிடைக்கும்.
ஒழுக்க தெரிலன்னா அது வெண்ணெயை வச்சு நிற்க வேண்டியது தான். அப்படியே பார்த்து நெய் கடையிலேயே நிற்க வேண்டியது தான். ஆனால் அது உருக்க தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவோன்னா, அழகாக நெருப்பை மூட்டி அழகாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அழகாக உருக்கி அதை நெய்யாக்கி அந்த மணத்தோடு அந்த சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கமகமான அந்த சாம்பார் சாதத்துக்கு அருமையாக சாப்பிட்லாம் இல்லையா? அது மாதிரி அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு பாகவதம் எப்படி அனுபவிக்கணும், அந்த லீலைகளை மாத்திரம் சுவைக்கணும், அந்த பகவானுடைய குண அனுபவங்களை மாத்திரம் பருகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு லட்டு மாதிரி இருக்கும், தேன் மாதிரி இனிக்கும். நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் நீ அர்த்தத்தோடு படிக்கிற சரி, ஆனால் உனக்கு அனுபவம் வேணுமே, அனுபவம் கிடைக்காதே. அப்போ ஸ்வானுபவம் அனுபவம் வேணும்னா அந்த அனுபவத்துக்குரிய விஷயம் மாத்திரம், லீலைகள் மாத்திரம் எடுத்துக்கணும். எடுத்துக்கின்னு கிருஷ்ண லீலைகளை மாத்திரம் பருகுனா அந்த தசமஸ்கந்தமே போதுமானது. ஆமாம், என்ன பண்ணாங்க ஆத்மதேவர்? என்ன பண்ணார்? தசமஸ்ய பாடாத், அவள் தான் 10ஆம் ஸ்கந்தம் மட்டும் படித்து அவர் மோட்சம் கிருஷ்ணன் அடைஞ்சிட்டாராம், கோலகத்தையும் அடைஞ்சிட்டாராம். ரொம்ப தேவையில்லைங்க பக்தி வளர்க்கறதுக்கு. நம்மளுக்கு பிடிச்ச கட்டத்தை படித்தாவே நம்மளுக்கு பக்தி உண்டாயிடும். அதுதான் சொல்கிறேன். எப்படி அது அவங்களுக்கு என்னென்னா பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். ஆனால் மொத்தமாக படிக்கிறவங்களுக்கு பாகவதம் கொஞ்சம் கசகு. அவங்க முடிக்கிறதுக்குள்ளே வருஷக்கணக்காக ஆகிடும். அந்த பாகவதத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே, அதான் அர்த்தத்தோடு படிக்கிறாங்கன்னா அவங்க எப்படியும் வருஷக்கணக்காக ஆகிடும். ஆனால் அனுபவிக்கணும்னு தெரிஞ்சவனுக்கு சும்மா 2 ஸ்லோகத்தான் ட்ரிக் பண்ணி வச்சுப்பான். ஒரு 10 ஸ்லோகத்துக்கு அதையே படித்து அனுபவிச்சுன்னு இருப்பான். கண்ணில் கண்ணீர் மல்கும். பகவானே இப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஒரு போதனா மோட்சத்தில் பக்தி வந்துடும் ஈஸியாக. ஏன்னா போதனா மோட்சம் படித்தா பக்தி வரும்னு அதுலேயே பல்ஸ்ருதியில் போட்டிருக்கு. ஆமாம், படலில் போட்டிருக்கு, அதனுடைய மகிமையில் போட்டிருக்கு. போதனா மோட்சம் படித்தா என்ன கிடைக்குன்னா பக்தி உண்டாயிடுமா. உண்மையிலே அப்படி இருக்கும். படித்து பார்த்தா தான் தெரியும். அதனால் எப்படி அனுபவிக்கணும் பாகவதம்னு தெரிஞ்சு அனுபவித்தா தான் பாகவதம் இனிக்கும். இல்லைன்னா பாகவதத்தை அப்படியே வச்சு பார்த்துன்னு இருக்க வேண்டியது தான். இப்போ வெண்ணெயை பார்த்துன்னு இருக்கான் பாரு, நெய்யை அவருக்கு தெரியாதவன், அது மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கணும். பணத்தை செலவு பண்ண தரேன் பேங்க்கில் வச்சு அக்கௌண்ட்டில் பார்த்துன்னு இருக்கான் பாரு, அது மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நிலமாக வாங்கி போட்டு இருக்கிறான் பாரு, அந்த நிலத்தை அனுபவிக்க முடியாத வெறும் கரம் பார்த்துக்கின்னு அதை சுத்தமும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் ஒரு வீடு கட்டி நல்லா அனுபவிக்க முடியாமல் வச்சுருக்கான் பாரு, அது மாதிரி தான் இருக்கணும். அதனால் எதுக்கு பாகவதத்தை தூங்க வைக்கிறீங்க? நம்ம சந்தோஷம் உண்டாக்கிக்கணும்னா சந்தோஷம் வெளியில் கிடையாதுங்க, பாகவதத்தில் இருக்குது. பாகவதத்தை அனுபவிக்க தெரிஞ்சால் அந்த புஸ்தகத்தை பயன்படுத்துங்க. இல்லைன்னா ஒரு மகான் இடத்துல போய் பாகவதம் கேளுங்க. அதனால தான் முதல் சொல்கிற விழுந்து சேவிங்க. அந்த பாகவதத்துக்கு முதல் மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுங்கன்னா விழுந்து சேவிக்கணும். சேவனாத்து. அதுக்கப்புறம் என்னன்னா நல்ல ஒரு பாகவதத்தில் இப்படி நான் சொல்கிறல திரட்டி எடுத்து அந்த திரட்டி எடுவாங்களே சொல்லுவாங்களே, அந்த நல்ல சுருண்டை காய்ச்சின பாலில் அந்த அடையை திரட்டி எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சக்கரை போட்டுருந்தான் அந்த திரட்டு பால்னு சொல்லுவாங்க. அந்த திரட்டு பால் மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிடும்போது தித்திப்பாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த திரட்டி எடுக்க தெரியணும். இந்த பாகவத்துக்குள்ள முக்கியமான அதாவது லீலைகள் மாத்திரம், கிருஷ்ண அனுபவங்கள் மாத்திரம் அருமையாக எடுத்து படித்து சுவைக்கிறவங்களுக்கு தேன் மாதிரி இனிக்குது பாகவதம். ஆனால் அந்த மாதிரி பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்? சேவனாத்து ஸ்ரவணாத்து. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கணும். பாடாத்து. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விழுந்து பக்தியோடு சேவிக்கணும். எனக்கு இது புரியவை சுகாச்சாரியா, எனக்கு புரியவை கிருஷ்ணா, எனக்கு புரியவை அஜ்ஞானம் நாசனம் பண்ணு, எனக்குள்ள பாகவத பிரபோதஜா, இந்த பாகவதக்குள்ளே எனக்கு ஞானத்தை உண்டாக்கு, நல்லா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு பிரேம பிரகாசகிறதையே சரணம் கோதோஸ்மின்னு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அதெல்லாம் கேட்டுக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டுன பிறகு அதில் விழுந்து சேவிக்கணும். சேவிச்சுட்டு அப்போ சிரவணம் பண்ணணும். அப்புறம் என்னன்னா பாடாத்துன்னா படிக்கணும். நாம் அந்த நிறைய கேட்டோம் இல்லையா, போய் மகான் வாக்கில் கேட்டோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் படித்து பார்க்கணும். படித்து அனுபவிக்கணும். பாடாத்து. அப்புறம் நம்ம தர்ஷனாத்து. அடிக்கடி அந்த பாகவத்தை பார்த்துன்னே இருக்கணும். உடனே டக்குனு எடுத்து மடியில் வச்சுப்பான். மடியில் வச்சுட்டானே இனி ஒரு லீலை படிக்கலாம் அப்படின்னு. அவனால் அந்த மூக்கில் வேர்க்கும். அவனால் இருக்க முடியாது அந்த பாகவத்தை பார்த்துக்கின்னு.
ஆனால் அந்த பாகவதத்தை பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதில் எப்படியாவது ஒரு 2 அத்தியாயமாவது படிச்சிடணும், ஒரு குந்தி ஸ்துதியாவது படிச்சிடணும், ஒரு விஸ்வ ஸ்துதியாவது படிச்சிடணும். அது எவ்வளோ விஷயம் இருக்குது, எப்படிப்பட்ட கதைகள் இருக்குது, அப்படி பார்த்துனே இருப்பான்னா பார்த்துன்னு சும்மா இருக்க முடியாது. பாடாத்து தர்ஷனாத்து என்னென்ன அப்படிலாம் பண்ணியிருந்தான்னா நான் பாபநாசினி. இது பாபநாசினின்ற மருந்தான் இந்த பாகவத புஸ்தகம். இது பாபநாசினியா இது? அப்படிலாம் பாகவதத்தை ஃபஸ்ட்டு வீழ்ந்து சேவிக்கணும். யாரையாவது மகான்கள் சொன்னாங்கன்னா அந்த பாகவதத்தை இது மாதிரி திரட்டி கொடுத்தாங்கன்னா சும்மா அது விதண்டாவாதம் பேசிக்கின்னு பாகவதத்துடைய மகிமை தெரியாதவங்க கையில் போய் பாகவதம் கேட்கக்கூடாது. அது ஜீவனே இல்லாத இடத்துல போய் பாகவதம் கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்போ சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். எந்தெந்த வெளி கதைக்கெலாம் போயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பாசுரம் அது இது நிறைய உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாகவதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. பாகவதத்தை மாத்திரம், அதுவும் சுருக்கமாக முக்கியமான அந்த கிருஷ்ணானுபவம் மாத்திரம் எடுத்து பருகக்கூடியவராக. இப்போ ஸ்ரீ அண்ணா சொல்கிறாருன்னா அருமையாக சொல்லுவார் பாகவதத்தை. அப்படி திரட்டு பால் மாதிரி எடுத்து கொடுத்துருவார். அழகாக டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும், பழைய கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு அனுபவமாக இருக்கணும் பாகவதம். சும்மா பாகவத்தில் எல்லாருக்கும், ஏன்னா அப்போ ஏன் அவ்வளோ சொல்லியிருக்காங்க பாகவதம்னா, அதிகாரிகள் வேறு இல்லை. சில பேர் கர்மயோகிகள் இருப்பாங்க, கர்மாவை செய்யறதுலேயே மீமாம்சகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற விஷயமும் இருக்கணும் பாகவதத்தில். அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் அந்த கர்ம மார்க்கங்கள், அந்த பூஜை கிரியைகள்லாம் என்னென்ன பண்ணால் அதெல்லாம் சொல்லியிருக்குது. இப்போ தியான யோகம் பண்ணுறேன்னா அந்த தியானத்துக்குரிய யோகம்லாம் எப்படி அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணணும், ஸ்வதர்மா சரணம் சக்தி அபிதர்மாஸ்ட நிவர்த்தனம் அப்படின்னு யம நியமங்கள்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் சொல்லிக்குது. அது அவங்களுக்கு தியான யோகிகளுக்கு ஓகே. அதே மாதிரி சில பேர்லாம் யாகங்கள்னா அது யாகத்துக்குரிய விஷயங்கள்லாம் என்னென்ன யாகம் பண்ணாங்களோ அதெல்லாம் வருது பாகவதத்தில். அதை பற்றி பேசுறதுக்கு சரி. சில பேர் சிருஷ்டியை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிருஷ்டியை பற்றி நிறைய இருக்குது பாகவதத்தில். பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டி, அந்த சூஷ்ம சிருஷ்டி, அப்போ பிராகிருத சிருஷ்டி, வைகுருத சிருஷ்டி, தேவருடைய சிருஷ்டி, மனுஷருடைய சிருஷ்டி, பறவைகள் சிருஷ்டி, அப்படி பல விதமாக இருக்குது. மிருக பட்சிகள், அப்புறம் ஸ்தாவர ஜங்கமங்களுடைய சிருஷ்டிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பாகவதன் பார்ப்பான். இதெல்லாம் கிருஷ்ண அனுபவமாக இல்லையே, ஆனால் கிருஷ்ண அனுபவம் தான் அவனுக்கு புரியல, அந்தளவுக்கு பக்குவம் இல்லைன்னா டைரெக்டாக கிருஷ்ண அனுபவம் வேணும்னா அப்போ கிருஷ்ண அனுபவம் ஏற்றுப்படி. ஆனால் இந்த சிருஷ்டிலாம் சொல்லிக்குதே, இதெல்லாம் படிக்கணுமே, இதெல்லாம் உனக்கு இல்லை. அதில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இறைவன் எப்படின்னா சிருஷ்டியை பார்த்து தெரிஞ்சுக்க இறைவனை அப்படின்றவங்களுக்கு ஜென்மாத்தியாசியா இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டு ஒரு மனுஷனாக ஒரு பகவான் ஒருத்தர் இல்லாமல் தன்னாலே படைச்சிக்குமா உலகம்? தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணிக்குமா உலகம்? தன்னைத்தானே படைச்சிக்குமா? அப்போ யாரோ ஒருத்தர் இவ்வளோ விசித்திரமான, இவ்வளோ சில்ப நைபுண்யா, இவ்வளோ விசித்திரமான, இவ்வளோ அழகழகாக பார்த்து ஒரு மாம்பழத்தில் எத்தனை வெரைட்டி, மல்கோவா மாம்பழம்ன்றோம், ருமானியன்றோம், பெங்களூரான்றோம், பலவிதமான மாம்பழம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒன்றுத்துலேயே பாருங்கள், ஒரு மயில் பறவையில் எத்தனை விதமான மயில்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்கள் எத்தனை ரகங்கள் பகவானை ரசித்து படைச்சிருக்கான். அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் தன்னாலே எப்படி உண்டாயிருக்கும்? கண்டிப்பாக யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து செய்கிறான் இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிருஷ்டியை பற்றி வர்ணிக்கிறது. அப்புறம் காலத்தை பற்றி வர்ணிக்குது. கிருதயுகம் எவ்வளோ, திரேதயுகம் எவ்வளோ, கலியுகம், இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய காலத்துக்கு அப்பாற்பட இவ்வளோ பெரிய காலத்தை ஆளுகின்ற பிரம்மதேவருக்கே அழிவு உண்டு. பிரம்மதேவருக்கே மரணம் உண்டு. அப்படியேப்பட்ட அவ்வளோ நீண்ட ஆயுசு வாழ்கிற அவருக்கே மரணம் உண்டு போது நம்ம மட்டும் அப்படியே இருப்போமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா இது நிரந்தரம் இல்லை, இந்த ஆயுசு கூட பகவான் மட்டும்தான் சத்தியமானவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காலஸ்வரூபத்தை போய் வர்ணிக்கிறாங்க. இல்லை அது அவசியம் இல்லை. அது அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியுமா மக்களால்? இந்த காலத்தை எதுக்காக வர்ணிக்கிறான், சிருஷ்டியை எதுக்காக வர்ணிக்கிறான்னா இந்த சிருஷ்டியை பற்றி தெரிஞ்சிக்கும் போது இதுக்கு பின்னுக்கு யாரோ பகவான் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சுற்றி வளைச்சி இந்த சிருஷ்டியை பற்றிலாம் விளக்கமாக சொல்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டியும் எவ்வளோ அழகாக ரசித்து படைச்சிருக்கான் பாரு, இது தன்னாலே இது எப்படி படைச்சிக்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே விளங்கும்படியாக கண்டிப்பாக ரசித்து யாரோ ஒருத்தன் படைச்சிருக்கான் அப்படின்னு கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ வர்ணனைகள்லாம். இந்த சிருஷ்டி வர்ணனை, இந்த தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது எல்லாமே வைராக்கியம் உண்டாகிறதுக்கு தான். இதெல்லாம் அனித்தியம்னு சம்சாரத்தில் உள்ள கஷ்டங்களை பற்றிலாம் எடுத்து சொல்லிக்குது பாகவத்தில். அதெல்லாம் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஓகேவா. தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த தியான யோகம் எப்படி, அந்த குண்டலி மூலாதார சுவாதிஷ்டானம் ஒவ்வொரு சக்கரங்களில் ஆதார சக்கரங்களில் எப்படி ஏற்றணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படி தான் சொல்லியிருக்கு பாகவத்தில்.
அது அவங்களுக்கு, அது தியான யோகிகளுக்கு. அதே சமயம் யாகம் பண்ணுறவங்களுக்கு எப்படி யாகம் பண்ணால் அதுவும் சொல்லிக்குது பாகவத்தில். அதெல்லாம் இந்த தவம் பண்ணுறவங்களுக்கு எப்படி தவம் பண்ணணும்னா அதுவும் சொல்லிக்குது பாகவத்தில் இல்லையா. இதெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் பக்தர்களாகிய நமக்கு அனுபவமாக நிறைய விஷயங்கள் கிருஷ்ண லீலைகள் சொல்லியிருக்கு. அந்தந்த அதிகாரிகளுக்கு, தியான யோகிகளுக்கு, கர்ம யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, ஆத்ம விசாரம் பண்ணுறவங்களுக்கு நேத்தின்னு இந்த உலக சிருஷ்டியை பார்த்து இவைகள்லாம் தள்ளிட்டு இதுக்கு அப்புறப்பட்டு இந்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தருக்கான், அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறது. உற்பத்தியாதி ஹேதவே, உலகத்தை படைத்து காத்து அழிப்பவனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறவனுக்கு அந்த சிருஷ்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, கிருஷ்ண அனுபவம் மட்டும்தான் இல்லை. அப்போ கதையாக படி, காளிய நர்த்தனம் படி, கோவர்த்தன உத்தாரணம் படி, போதனா மோட்சம் படி, கம்சவதம் படி, துவாரகா அஷ்டமகிஷிகள் விவாகத்தை பற்றி படி, ராசலீலையை பற்றி படி, அருமையாக ருக்மிணி கல்யாணத்தை பற்றி படி. யார் வேணான்னு சொன்னது? உனக்கு தானே பாகவதம், குசல பாக்கியம் படி, உனக்கு பிடிச்சதை படி, அதுவும் தமிழ்லேயே படி, எளிமையாக. சான்ஸ்கிரிட் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. படித்து அனுபவியை, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஏன் நரகமாக்கி கொள்கிறாய் உன் வாழ்க்கையை? பாகவதத்தை கையில் வச்சுக்கின்னு ஏன் நரகமாக்கி கொள்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை? அனுபவிடா, நீ ராஜா. ஆமாம், ஜாலியாக அனுபவி. அப்படி டக்குன்னு உனக்கு சரி கொஞ்சம் போர் அடிதான், ஆத்ம ஞானம் வேணுமா? ஆத்ம ஞானம்னா உடனே எனக்கு எந்த ஒரு பொறுப்புகளும் கிடையாது, நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு பரத யோகேஸ்வர் சொல்லி கொடுக்குறாரு. அதை கொஞ்ச நேரம் படி. அதில் அந்த ஆத்மா அனுபவத்தில் கொஞ்ச நேரம் மென்டலி மனதளவில் ரிலீஃபாக இரு. அந்த அனுபவத்தை அனுபவி. யார் வேணான்னு சொன்னால் உனக்கு? எந்த கட்டம் வேணாலும் படிக்கலாமே. நீ கபில உபதேசம் படினா படி, இல்லை கிருஷ்ண அனுபவமோ கிருஷ்ண லீலைகளை படிக்கிறதா படி. உன்னை யார் தடை பண்ணாங்க? நீயே உன் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு அனுபவிக்க தெரியல. பாகவதமும் எனக்கு புரியலை, விலங்கலை, மந்தமதையாக எனக்கு மந்தமதி படைத்தவனாக இருக்கிறேன். ஏன்னா உன்னுடைய கல்வி தோஷம் உன்னை பாதிக்கிறது. சரியான குருக்களை நீ போய் பாகவதம் கேட்டேன்னா பாகவதத்தை விட மாட்டேன் நீ. ஆமாம், உயிருக்கு மேலே நினைப்ப பாகவதத்தை. அந்த ஒரு பக்தி தேவி எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணார், அந்த பக்தி தேவிக்கு எப்படி பிள்ளைகளை கொடுத்தாரு, முக்தி தேவியை பணி பண்ண வச்சார். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சும் போது நம்ம அந்த பக்தி தேவி நமக்குள்ளே வந்துடுவா, நமக்குள்ளே பக்தி உண்டு பண்ணிடுவா அவரை பற்றி படிக்கும்போது. இந்த அனுபவங்களில் ஒவ்வொரு கதையும் படித்து பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. படிக்கிறதுக்கு விஷயமா இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, 3 வேளை மறக்காமல் சாப்பிட்றோம், அதை மட்டும் கரெக்டாக செய்கிறோம். ஆனால் பாகவதத்தை படிக்கிறதா மட்டும் ஞாபகம் இல்லைன்றோம், இல்லை டைம் இல்லை அப்படின்றோம். அப்போ ஏன் துன்பம் வராது? உபத்ருதாக, கஷ்டம் வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே சொல்கிற மாதிரி செய்யணும். முதல் சேவனாத்து, நல்ல ஒரு பாகவதல் வாக்கில் பாகவதம், நல்லா ஸ்ரவணாத்து, அப்போ பாடாத்து, நம்ம பாராயணம் பண்ணணும், படிக்கணும். பாகவதத்தை பிடிச்ச கட்டங்களை எடுத்து படிக்கணும். அதுதான் யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, சுதந்திரமாக படிங்க பாகவதத்தை. சேவனாத்து, ஸ்ரவணாத்து, பாடாத்து, தர்ஷனாத்து, அதை பார்த்துனே இருங்களா, சும்மாவே உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. ஆமாம், அன்றைக்கி ஒரு மகாத்மா, அந்த மகாத்மா அபரீஷன் கதை சொன்னார், அருமையாக பிரகலாத சரித்திரம் சொன்னார், அருமையாக இருந்தது. அதை போய் படித்து பார்க்கலாம். நிறைய புரியல, பரவாயில்ல, புரிஞ்சதை படிப்போம். அந்த அனுபவத்தை, அந்த பிரகலாத ஸ்துதியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அது என்ன விஷயம்? அது வாக்கு, மனசு, காயம், முக்கரணங்களால் ஈடுபடக்கூடிய சண்டாள், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் வசத்தியான். ஆனால் 12 குணங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக, அந்த 12 குணங்கள் இருந்தால் தான் பிராமணன். அந்த பிராமணத்துவம் பரிபூர்ணமாக இருந்தால் கூட அவனுக்கு பக்தி இல்லைன்னு சொன்னால் அவனையே தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாதாமே. இப்படி சொல்லியிருக்காரு பிரகலாதன், ஆச்சரியப்படுறார். அதனால் அசுர குலத்தில் பிறந்தால் கூட என்னிடத்தில் உள்ள கருணை, தேவாதி தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஆனால் நரசிம்மர் திருப்தி அடையலை, அதெல்லாம் சாந்தி அடைய மாட்டார். ஆனால் நான் பாதமூலத்தில் விழுந்த உடனே என் மேலே மனசு குழஞ்சி கண்களில் கண்ணீர் வழுக, அப்படி சாந்த நரசிம்மராக மாறி என்னை மடியில் வச்சு கொஞ்சறானே பகவான் அப்படின்னு பிரகலாதன் ஸ்துதிக்கிறானே. பிரம்மாதயா சுரகணா சத்தை கதானமதையோ வச்சசாம் பிரபாகை நாராதிதும் புருகுணைகள் அதுனாவி கிம் தோஷ்டம் அர்ஹதி ஹரிர் உக்ரஜாதி, உக்ரஜாதியில் பிறந்த அசுரனான கிம் தோஷ்டம் அர்ஹதி, என்னிடத்தில் எந்த விதத்தில் நீங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள்? நான் கிட்ட வந்தவொடனே சாந்த நரசிம்மராக மாறினீங்க. ஆனால் தேவாதி தேவர், பிரம்மாதி தேவரெல்லாம், பிராமணர்களை சிருஷ்டி பண்ண பிரம்ம தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சமாதானம் அடையில, உக்கிரமாக இருக்கீங்க, கோபத்தின் உச்சியில் இருக்கீங்க, கர்ஜிக்கிறீங்க பயங்கரமாக.
கோபத்தை அவங்களாம் சாந்தப்படுத்த முடியல அவங்க ஸ்துதிகளால். வச்சசாம் பிரவாகை, பிரவாகம் போல் வச்சனங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஆனால் நான் கிட்ட வந்த உடனே அப்படியே குழஞ்சி போயிட்டீங்களே என்ன. அப்போது ஹரிர் உக்ரஜாதியான அசுர குலத்தில் பிறந்த என்னிடத்தில் பிரீதி உண்டு. பிரம்மலோகத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவரிடத்துலேயே நீங்கள் சந்தோஷம் அடையலை. இதுலேருந்து தெரியுது நீ பிராமணன் முக்கியம் இல்லை, அசுரன் முக்கியம் இல்லை, பக்தன் தான் முக்கியம்னு நான் இதுலேருந்து தெரிஞ்சினேன். பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய, அந்த பக்திக்காக ஒரு மிருகமாகிய யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்தியாடா அப்பா, ஓடி வந்தேடா, வைகுண்டத்துலேருந்து ஓடி வந்தேடா. எவ்வளோ கிருபடா உனக்கு, எவ்வளோ கிருபை. அப்படி அந்த கிருபையை அவலம்பித்து கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் பாகவதர்கள் இது மாதிரி விஷயங்களை படித்து. பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய, தனம் வேணாம், அபிஜனம் வேணாம், இது மாதிரி அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் கையில் வச்சுக்கின்னு நான் கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுறேன்? கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே பாகவதம் கொடுத்தான். நம்ம கஷ்டத்தை போக்கலன்னா அப்போ எதுக்குங்க பாகவதம்? அப்படிப்பட்ட பாகவதம் தேவையே இல்லை. நம்ம கஷ்டத்தை போகாத பாகவதம் எதுக்குங்க? நம்ம கஷ்டத்தை போகாத நாமம் எதுக்குங்க? அப்போ நம்ம கஷ்டத்தை போகணும் தானேங்க நான் நாமத்தை பிடிச்சிக்கிறேன், பாகவதத்தை பிடிச்சிக்கிறேன். என் கஷ்டம் போகணுமே அப்போது. அது சரியான ஒரு குருமானிடத்தில், சரியான ஒரு பக்தரிடத்தில் வாக்கில் பாகவதம் கேட்டால் உண்மையிலே கஷ்டம் போயிடும். கஷ்டம் போயிடுமா? கஷ்டமே இருக்கிறது தெரியாது. கேகாத்ம விஸ்மிருதி, தேகத்தை மறந்துடுவானா, கேகன்னா வீட்டை மறந்துடுவானா, குடும்ப குழந்தைக்குள்ள மறந்துடுவானா, விஸ்மிருதி அந்த ஞாபகமே இல்லை. ஐயோ கடைக்கு அமிச்சாங்க போய் நான் இங்கே வந்து பாகவத கதையில் உட்காந்துட்டேன், டைம் போனதே தெரில, 2 மணி நேரம். ஐயோ வீட்டில் போனால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, கடைக்கு அமிச்சாங்க காய்கறி வாங்கலாம், இப்போ நான் எப்படி வாங்கி போகிறது, டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறமா யோசிப்பானா. ஏன்னா அந்த கதையில் போய் மக்னமாயிட்டான். இந்த கிருஷ்ண லீலைகளில் போய் அந்த பிரம்ம மோகன லீலை, பகவான் தானே கன்றுகளாக மாறினானா, தானே பசங்களாக மாறினா, தானே மாடு மேய்ச்சானா, அவனே தன்னைத்தானே மேய்த்து கொண்டு அவர்களோட விளையாடி கொண்டு சல்லாபம் கொண்டு தன் சொரூபத்திலே தான் சமைத்து கொண்டு இருக்கிறான். ஆத்மாராமன்றது அந்த பிரம்ம மோகன லீலையில் காட்டுறானே, இது என்ன அதிசயம் அப்படின்னு போது ஆச்சரியப்படுவான். அப்படியே ஆச்சரியம் ஏதத் கதிதம் ஞானாதி தர்மம் விகனைய சாம்பிரதம் சொல்கிறாரு சவுனகாதி மகர்ஷிகள். ஆச்சரியமாக இருக்க பாகவதத்துக்கு இவ்வளோ மகிமன்னா. அப்படியேப்பட்டது இந்த பாகவதம். பகவானே இதுக்குள்ளே பிரவேசிச்சிட்டானா, வைகுண்டத்துக்கு போகலையாம். இந்த பாகவத வடிவத்தில் பகவான் இருக்கான்றது இப்போ நம்ம அனுபவமாக தெரியுது இல்லையா? பேசும்பொழுது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் மனசுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது. அது மாதிரி அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு பாகவதம் தேனு. ஆமாம், அனுபவிக்க தெரியாதவங்களுக்கு அது ஒரு புஸ்தகம், அவ்வளோதான். அதான் படிக்கணும், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன் டைம் இல்லைன்னா ருச்சி இல்லாதனால டைம் இல்லை. ஏதாவது காரணம் சொல்கிறான். ஆமாம், படிக்கணும், அப்போல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போனோம், இங்கே போனோம், வேலைக்கு போனோம், ஆஃபீஸ் போனோம், அங்கே வேறு ஹாஸ்பிட்டல் வேறு போனோம், அது வேறு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லின்னு இருப்பானே தவிர, அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே ஒரு சைன் போட்டு அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே போகணும், இங்கே போகணும், 1008 சாகுபோக சொல்லுவான். ஏன்னா பாகவத்தில் ருச்சி வரல, ஒன்றும் நல்லதுன்னு தெரியும், ஆனால் ருச்சி இல்லையே. ஏன்னா பாகவதத்தை அனுபவிக்க தெரியல. சரியான ஒரு குருமார் வாக்கில் பாகவதம் கேட்டால் அப்படியே லட்டாக அருமையாக அந்த கதைகள் எடுத்து சொல்லுவான். கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். விஷயமா இல்லை, அனுபவிக்கிறதுக்கு விஷயமா இல்லை. பாகவதத்தில் அந்தந்த அதிகாரிகளுக்கு அதுன்னு சொல்லப்பட்டிருக்க. வைராக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கோம், ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கோம், சிருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கோம். எல்லாம் அந்தந்த அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு எது ருச்சியோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்லியிருக்கோம். உனக்கு எந்த ருச்சியோ அதை மட்டும் நீ எடுத்துக்க. அதுவெல்லாம் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு மனுஷன் ருச்சி வர்றது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுங்க. சிருஷ்டியை பற்றி பாகவதம் சொல்லியிருக்குப்பா, ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு, வைராக்கியத்தை பற்றி எல்லாமே சொல்லியிருக்குப்பா. ஆனால் உனக்கு எதில் ருச்சி? உனக்கு கிருஷ்ண லீலைகள் தான் ருச்சி, அது எடுத்துப்படி. அதுதான் அந்தந்த அதிகாரிகளுக்கு தியான யோகிக்கு ஒன்று, கர்ம யோகிக்கு ஒன்று, ஞான யோகிக்கு ஒன்று, அதெல்லாம் சொல்லியிருக்கு. ராஜ யோகிகளும் ஒன்று இருக்குது, ஹடயோகத்துக்கு ஒன்று இருக்குது. பாகவதத்தில் எல்லாமே தான் பாகவதம் இருக்குது. அதனால் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சமானதாக இருக்குன்றது நிச்சயம் கிடையாது. நமக்கு பிடிச்ச பக்தி விஷயம். அப்போ டைரெக்டாக ஏன்பா மரத்தில் வந்து என்னென்னா கிளைகளோ இலைகளோ நீ பார்த்துன்னு உட்காந்துருக்காத. உனக்கு தேவை பழம், லபுக்குன்னு கிடைச்சிதா நல்லா போட்டு நல்லா வாயில் போட்டு மென்று குழப்பி நல்லா அந்த டேஸ்ட் பண்ணுவியா, ருச்சியாக அப்படியே ஜூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எசன்ஸ் அந்த ரசமாலயத்தில், அந்த ரசத்தில் கிருஷ்ண லீலைன்ற ரசத்தில் அப்படியே சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவியா?
அதை விட்டுட்டு சுவாது பதே பதேன்னு சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது, அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அந்த பாகவதத்தில், அந்த லீலைகளில் ஒவ்வொரு பதமாக படித்து அப்படி டேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் மொத்தம் படிக்கிறேன். மொத்தம் படிக்க முடியுமா? மொத்தத்துக்கு நீங்கள் அதிகாரியா இல்லையே. பாகவதத்து அந்தந்த அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு கொடுத்து விட்டுடு, உனக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அனுபவி. அப்போ தான் பாகவதத்தில் பக்தி வரும். அதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு பாகவதம் வீட்டில் வச்சுருக்காங்க, படிக்க மாட்டுறாங்க. பார்த்துருக்கேன், புஸ்தகம் வச்சுருக்காங்க வீட்டில். என்னென்னா படிக்கணும் டைம் இல்லை, ருச்சி இல்லை, அந்த ரசிகனா இவன் இல்லை. இருந்துட்டானா பாகவதத்துக்கு கீழே வைக்க மாட்டான், மடியில் வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்து படிச்சு கிடப்பான் அவன். அந்த டேஸ்ட் இல்லை. சில பேர் சொல்லியிருப்பாங்க, முதல்லேருந்து படித்தாதான் எடுத்த உடனே நம்ம பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் போய் படிக்கக்கூடாது, முதல்லேருந்து படித்தாலாம். யார் சொன்னது? ஃபஸ்ட்டு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரதே பெரிய விஷயம். அது வேறு நான் முதல்லேருந்து அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிஷன்லாம் வேறு போட்டு அதை நான் இது பண்ணி மனசை குழப்பி அதை வேறு படிக்க விடாத பண்ணிட்டா அவன் இருக்கிறதே அவன் அவன் இன்ட்ரெஸ்ட் வரதே பெரிய விஷயம். அவன் பௌதிகத்தில் தான் உழலாம் அவன். அதனால் சுதந்திரமாக இருக்கணும். பக்தின்றது சுதந்திரமாக இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும். பக்திக்கு சுதந்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் பயங்கரமாக கட்டுப்பாடெல்லாம். அது நம்ம கட்டுப்பாடு முடியாதுன்னு தானப்பா நம்ம ஞானாதிதர்மான் விகணைய சம்பிரதம். அதாவது ஞான யோகத்துக்கு போகாமல் ராஜயோகத்துக்கு, அதாவது என்னென்னா தியான யோகத்துக்கு போகாமல் அஷ்டாங்க யோகத்தை பரிசு பண்ண முடியும். இதெல்லாம் முடியாதுன்னு தானே நம்ம பக்தி யோகத்துலேயும் நம்ம கஷ்டப்படுத்தினா எங்கே போகிறது சொல்லும் பார்க்கலாம். இதுலேயே நிறைய நியமங்கள்லாம் வச்சு நீ முதலேருந்து படிக்கணும், ஒரு அத்தியாயமாக படிக்கணும், அப்புறமா தான் 10ஆம் ஸ்கந்தம் வரணும் அப்படின்னா அப்புறமா இருக்கிற பக்தியும் போயிடும். ஏற்கனவே கடினமாக இருக்குது தான் மனுஷனுடைய ஆயுசு. பிராயன அல்பாயுஷகா சப்ய கலவுஸ்மி நிகழ்ச்சனாக இருக்கிற ஆயுசுக்குள்ளே எல்லாத்தையும் படிக்கணும்னா எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியுமா? நம்மளுக்கு பிடிச்சது தான் படிக்க முடியும். மந்தமதியாக அவ்வளோத்தோடு அவர்கள் ரொம்ப ஷார்ப்பு மைண்டாக சுறுசுறுப்பாக முதலேருந்து எதையும் விடாமல் அந்த முதல் ஸ்கந்தத்துலேருந்து படிக்கணும்னா அந்தளவுக்கு அவங்க விழிப்புணர்வாக அந்தளவுக்கு அவர்கள் சுறுசுறுப்பானவர்களான்னு கேட்டால் பண விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பகவத் விஷயத்தில் சுமந்தமதியோ அதிகமான மந்தமதி படைத்தவர்களாக புரியாமல் இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுக்குள்ளே அவன் போதும் ஆகிடும், நொந்துருவான், வெறுப்பச்சிடும். பாகவதம் படிக்கிறது ஆரம்பத்துலேருந்து மொத்தம் படிக்கணும்னா பிடிச்சவனுக்கு எல்லாம் ஓகே தான். ஆனாலும் பார்த்தா அவனுக்கு அந்த சுவையான கட்டங்களை கொடுக்கணும், கொடுத்தா தான் அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சபாஷ், இப்போ நல்லா இருக்கே பாகவதம், டேஸ்ட்டாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் கதை சொல்ல. குழந்தைகளெல்லாம் அப்படி தான் நான் கதை சொல்லுவேன். கதை சொல்லும்போது மாதிரி நல்லா அப்பா உனக்கு கதை சொல்லுப்பா அப்படின்னு என் குழந்தைங்க கேட்கும். அதான் சுவையாக இருக்கும். நியாயம் தானே இப்போ நான் சொல்கிறது, யோசிச்சு பாருங்கள். அதனால் பாகவதத்தை அனுபவிக்க தெரியலன்னா சொல்லாமே தவிர பாகவதத்தில் அனுபவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாகவதத்தில் நான் எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லு. நீ பாகவதம் பூரா 18 ஸ்லோகம் படிக்க சொல்லி யார் சொந்த உடனே ஏன் போய் மூட்டை கட்டிக்கிற, மண்டையை வச்சுக்கிற? அழகாக சேவனாத்து நமஸ்காரம் பண்ணு, அதுக்கு மரியாதையாக கொடுத்து அதில் உள்ள கதைகளை அப்படியே திரட்டி 7 நாளில் அழகாக கொடுக்குறாங்களே, சுருக்கமாக கொடுத்தாலும் சுவையாக கொடுக்குறாங்களே, அதை அப்படியே கேட்டு அவன் பாடாத்து அந்த கட்டத்தை மாத்திரம் எடுத்து படி, சுவையாக அனுபவி, வாழ்க்கையை சுகமயமாக மாற்றிக்கோ. ஏன் நரகமாக மாற்றிக்கிற, கஷ்டப்படுத்திக்கிற, மண்டியை உடைச்சிக்கிற, அதை படிக்கணும் இதை படிக்கணும்னா அந்த சாதனை பண்ணணும் இந்த சாதனை பிடிச்சது பண்ணுப்பா. பக்தின்றதே பிடிச்சது பண்ணுறது தான், சுதந்திரமாக பண்ணுறது தான் பக்தி. இது புரிஞ்சிக்காமல் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற. இருக்கிறது காலமே கொஞ்ச காலம், பிராயணம் அல்பாயுஷோடைய இதில் இருக்கிற காலம் இதில் வேறு போய் கஷ்டப்படுத்திக்கணும், இது வேறு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா யாருன்னா? இருக்கிற காலத்துக்குள்ள தான் எல்லாம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 நேரம், அந்த 24 நேரத்துக்குள்ள தான் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? தூக்கத்துக்கு போயிடுது, பணம் சம்பாதிகள் போயிடுது, இருக்கிற கொஞ்சம் நேரம் தான் பாகவதம் படிக்கிறது, அதுலேயும் கஷ்டப்படுத்திக்க போறியா? வேணாம். திரட்டு பால் மாதிரி அழகாக எடுத்து கிருஷ்ணலீலைகள் மட்டும் எடுத்து அனுபவி, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, அதுதான் வாழ்க்கை. அப்போ பாகவதம் எப்படி இருக்குன்னா, பாகவதமா அந்த கிருஷ்ணனே பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே பாபநாசினின்ற மருந்து. இது என் பாவங்களை போகிறத நான் உணர்றேனே, பாவம் இருந்தால் நான் பாகவதம் இப்படி சுவைக்க முடியுமா? பாபநாசினின்ற மருந்து இந்த பாகவதம் கிடைச்சிச்சு அப்படின்னு
இவ்வளோ நேரம் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த அனுபவமாக இருக்கிறதுனால தான் என்னால் அடுத்தது போக முடியல. அவ்வளோ சுவையுள்ளது இந்த பாகவதன்றதுக்காக தான் சொல்ல வரேன். இது எல்லோரும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் எல்லோரும் இது போல் பெறணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறதுக்கு காரணமே. ஏன்னா பாகவதத்தில் அப்படி சொல்லிக்கிறது, ஃபஸ்ட்டு சேவிக்கணுமா, அது நல்லா ஒரு பக்தர்கள் வாக்கில் கேட்கணுமா, அப்போ படிக்கணுமா, அப்போ தர்ஷனாத்து பாபநாசினி. அந்த பாகவத்தை பார்த்துனே இருந்தாவே பல ஞாபகங்கள் வரும். இந்த பாகவத்துக்குள்ளே தானே பிரகலாதன் இருக்காரு, கோபிகள் இருக்காங்க, உத்தவர் இருக்காரு, அக்குரர் இருக்காப்பா, அருமையான கதைகள் எடுத்து படிச்சுட்டு உடனே அதை பார்த்துனே இருக்க முடியாது என்னால். டக்குன்னு எடுத்து படிச்சுன்னு அதை பார்த்த உடனே பாப நாசினி. பாபம் போனால் தானே பாகவதம் படிக்க முடியும். ஏன் பாபகர்மானா எடுத்து பாபகர்மா இருக்கிறதுனால தானே பாகவதம் படிக்க முடியல. பாபம் நாசம் பண்ணிடுச்சு. ஏன்னா பார்த்துட்டு இருந்தாவே உடனே படிக்கணும்னு தோணுது. அதில் உள்ள உத்தவர் ஞாபகம் வந்துடுறாரு, அக்குரர் ஞாபகம் வந்துடுறாரு, கிருஷ்ண லீலைகள் ஞாபகம் வந்துடுது. அதுதான் உடனே அது பாப நாசினி தான். உடனே படிக்க ஆரம்பிச்சிடுவேன், சிறந்த பக்தனாக மாறிடுவேன். அதான் விஷயம். அப்போ சப்தாக ஸ்ரவணம் தேன சர்வேப்தியதிகம் கிருதம் சாதனானி திரஸ்கிருத்திய கலோ தர்மாயம் வீரிதா. பல சாதனைகள்லாம் வேணாப்பா, அழகாக சப்தாகம் 7 நாள் உட்காந்து பாகவதம் கேளு, சுருக்கமாக திரட்டி கொடுக்கட்டும், திரட்டு போல மாதிரி அருமையாக கேட்குறேன். அதுவே நல்லா இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா மனசு தானே அங்கே துக்கம் தரித்திரம் எல்லாமே எல்லாமே மனசில் தாங்க நாங்கள் அனுபவிக்கிறோம். எல்லா துன்பத்தையும் துக்கத்தாடு எதெல்லாம் அனுபவிக்கிறோம். வெளிப்புறமாக துக்கம் வருது, யாரோ வந்து நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, ஏதோ ஒன்று திட்டாங்கன்னா அது எதில் அனுபவிக்கிறோம் அந்த துக்கத்தை? மனசில். தரித்திரம் எங்கே இருக்குது? மனசில் இருக்குது தரித்திரம். வெளிப்புறமாக பணம் இல்லைன்னு கவலை இல்லை, தரித்திரமாக தரித்திரமாக நினைக்கிறது தரித்திரம் தான். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா மனசில் குதூகலம் வந்துடும்மா பாகவதம் படித்தா. துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச. பாவம் இருக்காது, சந்தோஷம். என்னென்ன புண்ணியாத்மா மாறிவிடும் பாகவதம் படித்தா. துக்கம் போயிடும், மனசில் சந்தோஷம் வந்துடும் கிருஷ்ண லீலைகளை படித்தா. தாரித்திரியம் இருக்காது. யார் தாரித்திரியனா? நிறைய பணம் வச்சுருப்பான், ஆனால் கவலைப்பட்டுன்னு இருப்பான் போகிற, அவன் தான் தாரித்திரன். ஆனால் ஒரு 10 பைசா இருக்காது, ஆனால் போகிற ரொம்ப குதூகலமாக இருக்கும். இவனா தன்யன், இவன் பாகவத தன்யன். ஆமாம், அவனுக்கு தாரித்திரனே சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா, இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா. துக்க தாரித்ய துர்பாக்கியசாலி நான். எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேறல, எல்லாம் சும்மா. பெரிய பாகவதம் கையில் வச்சுருக்கான், துர்பாக்கியமா இவன் தான் பாக்கியசாலி, சத்பாக்கியசாலி அவன். அவன் பாப பிரக்ஷாலனாயச்ச எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அப்புறம் என்ன? காம குரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. காமாது குரோதமாது அதெல்லாம் பாகவதத்தை தேடாத வரைக்கும், பகவத் கதையை பேசாத வரைக்கும், பகவத் கதையில் உள்ள நோஞ்சிட்டா காமாது குரோதமாது, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆமாம், அந்த ஜெயிக்கணும்னா ஒரே வழி என்னென்னா பாகவத கதையை கிருஷ்ண லீலைகளை அப்படியே எடுத்து அள்ளி பருகு அப்படியே பேசினே இருக்க வேண்டியது தான். பேசிட்டே பேசுகிறாள். அப்போ நான் யாரும் பிடிக்காதும் கிடையாது, எல்லோரையும் உட்கார வச்சு கதை சொல்லலாமா. அவங்க இடத்துல குரோதம் எங்கேருந்து வரப்போகுது, அவங்கள கோவப்படுறவங்க கூட அவங்கள உட்கார வச்சு கதை சொல்லலாம்பா, அப்படி அவங்கள கூட பக்தர்லாம் ஆக்கிடலாம் அப்படின்னு தோணும். காமம் எங்கேருந்து வரப்போகுது? அதுக்கு இங்கே இடமே கிடையாது. பகவானத்தில் ஆசை உண்டான பிறகு உலக விஷயமான ஆசை அவனுக்கு எங்கேருந்து வரப்போகுது? அதை ஜெயிக்கணும்னா ஒரே வழி என்னென்னா பகவானத்தில் ஆசையை உண்டாக்கணும். ஆசை வர்றது தான் நம்மனா பாகவதம் படிக்கணும். பாகவத கதைகளை கேட்டால் தான் கிருஷ்ணத்தில் ஆசை உண்டாகும். கிருஷ்ணத்தில் ஆசை உண்டாகுனா வெளியில் ஆசை போயிடும். காமம்னா ஆசை வராது அவனுக்கு. குரோதம்னா யார் மேலேயும் கோவப்பட மாட்டான். அவங்கள நம்ம பகைக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்லலாமா, அவங்களையும் தங்க கூட சேர்த்துக்கலாமா, அப்படி தான் தோணுமே தவிர அவங்களாம் வந்து என்னென்னா பாகவதெல்லாம் ஆக்கிடலாமான்னு தான் தோணுமே தவிர அவங்களுக்கு எதிரிகளாக தோணாது. காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா அந்யதா வைஷ்ணவோ மாயா தேவைர் அபிசுதுஸ்தஜா கதம் தியாஜ்யா பவேத் பும்பிஹி சப்தாஹோ அத பிரகிருதிதா. வேறு ஏதாவது சாதனம் தேடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா விஷ்ணு மாயை நம்மளை போட்டு பரட்டி எடுத்துரும். இந்த பாகவத கதையை கேட்குறனா தான் ஒன்று விட்டு வைக்கும். அதனால் பாகவதம் தான் ரொம்ப வசதி. அதனால் இப்படி பகவானுடைய பெருமைகளை, இந்த பாகவதனுடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டே இருப்பார் சனகாதி முனிவர்கள். உடனே பக்தி ஞான வைராக்கியம் வயோதிகம் இருந்தது இல்லையா, அது அப்படியே இளமையாயிடுத்து, சின்ன குழந்தைகளாக மாறிடுச்சு அந்த ஞான வைராக்கியம்.
கிழவர்கள் குமர்கள் ஆகிட்டாங்க. இந்த இந்த மகாத்மியத்தை பற்றி கேட்ட உடனே இந்த சப்தம் காதில் விழுந்ததோ இல்லையோ, இந்த மகாத்மியம் பாகவத்துடைய பெருமைகளை பேச பேச உடனே ஞான வைராக்கியம் இளமை பெற்று விட்டதான். பக்தி தேவி இளமையாக ஓடியாரா. என்ன ஓடியாரான்னா, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படின்னு கத்தின்னு ஓடியாராலாம். அந்த சபையில் சனத்குமாராதிகள் பாகவதம் சொல்கிற அந்த சபை பாகவத மகிமையை சொல்கிறான். பாகவதம் ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கல. பாகவதத்துக்கு மகிமையை சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே பக்தி சுதௌதவ் தருணோ கிரகித்வா பிரேமைக ரூபா சகசா அபிராசித்து சகசா உடனே அந்த இடத்துல பிரத்யட்சமாக தோன்றினாலாம். ஆபிராசித்து யார்? பக்தி தன் பிள்ளைகளோட எப்படி வந்தான்னா, தருணோ கிரகித்வா இளமையை பெற்று அப்படி இளமையோடு குழந்தைகளாக அருமையாக வந்து சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக தேஜஸ்விகளாக வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல சேர்ந்துட்டு பிரேமைக்கு பிரேமை ரூபமாக அந்த இடத்துல சகசாவிராத்து அப்படி பிரேமையே வடிவமானவளாக கண்களில் நீர் மல்க ரோமாஞ்சனம் ஏற்பட தன் பிள்ளைகளோடு வந்து சேர்ந்துட்டான். என்ன ஒரு பாக்கியம் இந்த பாகவத்தினால் என்னை கரையேற்றி விட்டீர்களேன்னு எல்லாரும் அந்த இடத்துல பக்தி தேவி வந்ததுக்கு அடையாளம்னா எல்லார் வாக்குலையும் பகவான் நாமா ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே வாசுதேவா நாராயணா ஹரிஹரி அப்படின்னு எல்லார் வாக்குலையும் நாமா எழும்புதான் இந்த பாகவத்தின் பெருமையை கேட்கும்போது. அப்போ அந்த இடத்துல பக்தி தேவி வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். பக்தி தேவியை பார்த்தா தனியாக ஒரு ரூபத்துலேயும் இருக்கா. எல்லார் மனசுலேயும் பக்தியும் வந்துடுச்சு. அங்கே எல்லார் வாக்குலையும் பகவான் நாமா வந்துடுச்சு. அவளும் பார்த்தா தன் பிள்ளைகளோட பாடிண்டே வரா. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதா நாதேதி நாமானி முகுர் வதந்தி. இப்படி ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே நாதா நாராயணா அப்படின்னு பல நாமங்களை சொல்லிட்டு வராலாம் அந்த இடத்துல பக்தி தேவி பிள்ளைகளோட. முராரே முகுர் வதந்தி அடிக்கடி கிருஷ்ணா கோவிந்தா நாதா கிருஷ்ணா கோவிந்தா நாதா கிருஷ்ணா கோவிந்தா நாதா முகுர் வதந்தி அடிக்கடி சொல்லிட்டு வராலாம் அந்த இடத்துல. தாம் சாகதாம் பாகவதார்த்த பூஷாம் சுச்சார வேஷம் சத்ருஷு சதஸ்யா. பாகவதத்தினுடைய அர்த்த பூஷணமா பாகவதத்தினுடைய அர்த்தம்னா பக்தி தான். பக்தி அந்த பாகவத அர்த்தத்தையே பூஷணமாக கொண்ட பக்தி தேவி அந்த இடத்துல பிரத்யட்சமாக தோன்றினான். பாகவத்திலேருந்து எழுந்து வந்துட்டா பக்தி தேவி. சுஸ்ரூஷய சுச்சார வேஷம் அழகான ரூபம் தரித்தவளாக அப்படி மகாலட்சுமி மாதிரி அப்படி பிரகாசிக்கிறவளாக அங்கே தோன்றியிருக்கிறாளாம். அந்த இடத்துல ஆவிராசித்து அதில் ஆவிர்பாவம் அடைந்து விட்டாள். அந்த சபையில் தன் பிள்ளைகளோட வந்துட்டா. அந்த இடத்துல சுச்சார வேஷம் தத்ருஷு சதஸ்யாக அந்த சதஸில் வந்துட்டா. கதம் பிரவிஷ்டா கதமாக தேயம் மத்திய முனி நாம் விதிதற்கையந்தகா. அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் எப்படி வந்தாயோ இங்கே எப்படி வந்தா திடீர்னு அப்படியே பிரத்யட்சமாக தோன்றிட்டாலே. யார் இவள்? என்ன பக்தி தேவிப்பா. அந்த பிள்ளைகள் யாருன்னா ஞான வைராக்கியம் வயோதிகமாக இருந்தான்னு சொல்லிட்டு நாரத வந்து கேட்டுன்னு இருந்தாரே, உங்களுக்கு என்ன தெரியுமான்னு. அதில் வயோதிகத்தை போகிறதுக்கு அந்த வயோதிகம் இல்லை, இன்னும் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்கன்னு. இல்லை பாகவத மகிமையை பற்றி பேசுனதுடைய மகிமை. பாகவத மகிமை இல்லை, பாகவத மகிமையை பேசின மகிமை. பார்த்தா ஞான வைராக்கியம் இளமையாக வந்துட்டாங்க. ஓ அப்படியே சரி அப்படியே ஒருத்தர் ரிஷிகள்லாம் பேசிக்கிறாங்களாம். இந்த சதஸில் எப்படி வந்தான்னு பார்த்துட்டு ஓச்சோ குமாரா வச்சனம் சதானிம் கதார்த்ததோ நிஷ்பதிதாதுநேயம் ஏவம் கிரம்சா சசுதா நிஷம்பியா சனத்குமாரன் ஜெகாத நம்புறா. சனத்குமாராதிகள் அந்த பாகவத மகிழ் சொல்கிற அவர்களை போய் நமஸ்காரம் பண்ணுறா பக்தி தேவி. தன் பிள்ளைகளோட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்குறா. பக்தி தேவி கேட்குறா, சுவாமி நான் நஷ்டமாக இருந்தேன், நான் ரொம்ப கவலைப்பட்டுன்னு இருந்தேன். 10 திக்குகள்லையும் என்னை யாராவது காப்பாற்றுவாங்களான்னு நான் அலைஞ்சுன்னு இருந்தேன். அந்த சமயமாக பார்த்து நாரதர் வந்தார். எங்களுக்கு ஒரு நல்ல விமோசனை பண்ணிட்டார் சுவாமி நாரதர். அந்த நாரதுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் கலியுகத்தில் இனிமேல் பழிக்க மாட்டோம், தலையெடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சேன். என் பிள்ளைகள்லாம் வந்து சுஷ்க காஷ்டசமாங்க காஞ்ச கட்டையை போல் படுத்துருந்தாங்க ஞான வைராக்கியம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பாகவதத்தினால பா நாரதருக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. எங்களுக்கு இந்த அளவுக்கு இளமையை வந்துடுத்து. கலியுகத்தில் நாங்கள் நஷ்டமாயிட்டோன்னு நினச்சோமே, இனிமேல் நாங்கள் எழுந்துக்க முடியாதுன்னு நினச்சோமே. அந்த கதாரசத்தில் வந்து ஆஹா அருமையாக நாங்கள் புஷ்டி அடைந்து விட்டோமே. பகவத்பிரத்தைவ பக்திருவாச்ச பகவத்பிரத்தைவ கிருதாஸ்மி புஷ்டி ஆகிட்டோமே நாங்கள். புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன வாகம் தூ திஷ்டாம் அதுனா பிரவந்து பிராமா இதந்தம் ஈரமூச்சிரே தே பிரம்மதேவருடைய குமாரர்களே சனகாதி முனிவர்களே, எனக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நன்றி நான் மறக்கவே மாட்டேன்.
ஆனால் மேலே உள்ள நீங்கள் கதையை ஆரம்பிக்க போகிறீங்க. நாங்கள் இப்போ தான் கதை ஆரம்பிக்கும் போது கதையுடைய மகிமை சொன்னீங்க. இன்னும் முதல் ஸ்கந்தத்தில் கதையை ஆரம்பிக்க போகிறீங்க. நாங்கள் முழுசாக அந்த 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் எங்கள் சாமியே உட்காரட்டோம், இங்கே இடமே இல்லையே, எல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கே ஃபுல்லாக, எங்கேயும் உட்கார முடியலேன்னு அப்படின்னு சனத்குமாராதிகளை பார்த்து, சனகாதி முனிவர்களை பார்த்து கேட்குறா பக்தி தேவி. அப்போ சொல்கிறார், ஏன் கவலைப்படுறது பக்தி தேவி, உன் பிள்ளைகளோடு இளமை பெற்று விட்டாய். நாரதருடைய கோரிக்கை நிறைவேறிச்சு. நாரதர் பேச மாட்டார், தீட்சையில் இருக்கார். ஆனால் நாரதருக்கு தான் ரொம்ப சந்தோஷம், பக்தி தேவி பிள்ளைகளோடு வந்தது ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அப்போ சொல்கிறாரு, அம்மா பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி, பக்தரில் கோவிந்தமயமாக மாற்றி விடுபவளே பக்தி தேவி, உனக்கா இடமில்லை இங்கே இருக்கிற அத்தனை பேர் மனசுலையும் புகுந்து அவ்வளோ பேரும் பக்தரில் ஆக்கி கோவிந்தமயமாக கிருஷ்ணஸ்வரூபமாக எல்லாரையும் மாற்றிட்டியே, நீ எப்படியாப்பட்டவள் நீ, உனக்கு போய் என்ன பாக்கியம், நீ வந்திருக்கியே, இங்கே பிள்ளைகளோடு அருமையாக வந்திருக்கியே, இளமையோடு வந்திருக்கியே, நான் பார்க்கும்போதே மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கே, சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி, பக்தரில் கோவிந்தமயமாக மாற்றுபவளே, பிரேமை கதத்ரி பவரோகஹந்திரி, பிரேமையை தரித்து கொண்டிருப்பவளே, யாருக்கெல்லாம் பக்தி பிரேமை வேணுமோ அந்த பக்தி தேவி அப்படியே அள்ளி வழங்கிடுவானாம். என் மனசு கூட உருகுதா, என் கண்ணில் கூட கண்ணீர் வருதா, எனக்கு கூட கண்ணீர் வருதாதான் பக்தின்னு சொல்கிறாங்க. அந்த பக்தி எனக்கும் வருதே, என் கண்களும் கண்ணீர் வருதே, என் மனசும் உருகுதே, எனக்கும் புல்லரிப்பு ஏற்படுதே, ஆஹா பக்தி தேவி எனக்குள்ளே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த எதனால் பாகவதம் கேட்ட பலன், பாகவதம் கேட்டதுனால இந்த மனசு உருகுதே, சந்தோஷம் பெருகுதே, ஆஹா என்னமா இருந்தான் அப்படி மாற்றிடுவானா பக்தி தேவி அந்த பக்தரில். பிரேமை கதத்ரி பவரோக ஹந்திரின்னு, இது நம்ம சும்மா உணர்ச்சி வயப்பட்ட விஷயம் நினச்சிக்காத, இது என்னமா மாற்றத்தை கொடுக்கணும்னா வாழ்க்கையே மாற்றின புரட்டி போட்டுருமா. இந்த பவரோகத்தையே, இந்த பிறவி பிணியை மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை பார்க்காதபடி மீண்டும் மறுபிறப்பு இல்லாத வைகுண்டத்தையே கொடுத்துருமா. அந்த பிறவி பிணியை போக்கிடுமா. பவரோக ஹந்திரி, பவரோகத்தை அப்படியே அழிச்சிடுமா. அப்படி அழித்து விடக்கூடியவளா அந்த பக்தி தேவி. அப்படியேப்பட்ட பக்தி நமக்குள்ளே கொடுத்துருவாளாம், கிருஷ்ண பக்தி அப்படி கொடுத்துருக்கக்கூடியவள். உனக்கா இடமில்லை அப்படின்னு சனத்குமாரத்துக்கு சொல்கிறார். பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி சாத்வம்ச திஷ்டஸ்ப சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. இங்கே இங்கே கேட்கின்ற எல்லாம் விஷ்ணு பற்றி கேட்குற அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள் தான். இங்கே கேட்குற அத்தனை வைஷ்ணவருடைய மனசுலையும் போய் நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி, இந்த விஷ்ணு பக்தருடைய ஹிருதயத்தில் போய் ஸ்ட்ராங்காக தங்கிட்டு, உன்னை வெளியே போன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. உன்னை ஏன் வரலன்னு தான் கேட்பாங்க. உன்னை வான்னு வரவேற்கக்கூடியவர்கள் தான் எல்லாம் இருப்பாங்களே தவிர உன்னை வானான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தைரியமாக போய் தங்கு, உன்னை எழுப்பிடுவாங்கன்னு பயப்படாத, உன்னை தைரியமாக போய் தங்கு, நீ வரலேன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க அப்படி சொல்கிறார். அந்தரம்னா இடைவெளி. என்னென்னா கலிபுருஷன், கலிதோஷத்துக்கு துவேஷம் காமம் குரோதத்தை அதுக்கு இடம் கொடுக்காதபடி நீயே போய் ஃபுல்லாக டேரா போட்டு ஒவ்வொருத்தர் ஹிருதயத்தில் நிரந்தரம் வைஷ்ணவ, அந்தரம் இல்லாத நிரந்தரமாக வைஷ்ணவ மானசானி விஷ்ணு பக்தர்களுடைய மனசில் போய் ஸ்ட்ராங்காக தங்கிட்டு அவருக்கு கிருஷ்ண கதைகளை ஞாபகம் மூட்டிகிட்டே இரு, மேலும் மேலும் பக்தி வளர்த்து கொண்டேரு. போதுமா? இந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுத்தா போதுமானா தாராளமாப்பா. பக்தர்கள் ஹிருதயத்தை எனக்கு இடமா கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு பக்தி ஞான வைராக்கியத்தோடு அங்கே போய் வாசம் பண்ணுறா. சந்தோஷமாக இருக்குது. நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி, அந்த மனசுக்குள்ளே போய் தங்கிட்டாலாம் பிள்ளைகளோட பக்தி தேவி. சரி. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீ ஹரியர் பக்தி ரேகா. அருமையான ஸ்லோகம் அதெல்லாம் கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஸ்லோகம் இதெல்லாம். சகல புவனங்களுக்குள் 14 உலகத்துலேயும் யாரா பெரிய பணக்காரன்னா பாகவதம். இன்னைக்கு பாகவதம் கேட்குறோம் தான், பாகவதம் தான், கிருஷ்ண பக்தன் தான் பெரிய பணக்காரன். இதில் என்ன சந்தேகம்? நிர்தனாஸ்தினா உலக பிரகாரம் தனமே இல்லை, குசேலருக்கு தனமே இல்லை, ஆனால் அவர் தான் பெரிய பணக்காரன்னு பகவான் மகாலட்சுமியே வந்து சாமரம் வீசுறான்னா அவர் எவ்வளோ பேர் பணக்காரர் யோசிச்சுப்பார். ஏன்னா பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பக்தி இருதயத்தில் கிருஷ்ண கதையை குழந்தைகளுக்கு சொல்லுவாராம், அதில் பேரானந்தப்படுவாராம். ஹிருதயத்தில் பகவானே வைகுண்டத்தை விட்டு திறந்துட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் போய் அந்த அனிர்வச்சனீயமான சுகத்தை அனுபவிப்பானாம். போய்
அப்படிப்பட்ட சகல புவனங்களுக்குள்ள நிர்தனாஸ்தே அபிதன்யர்களாம் அவர்லாம். யார் தன்யனா? குசலர் தான் தன்யர், உத்தவர் தான் தன்யர், அக்குரர் தான் தன்யர், நந்தகோபர் தான் தன்யர். கூடி கூடி பகவத்காதிகளை பேசுவாங்க இல்லையா அவங்களாம். அதில் கிடைக்கிற சௌக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? பகவான் நாமா சொல்கிறதும் பகவத்காதிகளை பேசுறதை விட சௌக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அவர்லாம் தன்யர்லாம். நிவசதி ஹிருதிகேஷாம் ஸ்ரீஹரிர் பக்தி ஏகா. அந்த பக்தி ஒன்றுக்காக ஸ்ரீஹரி லக்ஷ்மி நாராயணாகிய லக்ஷ்மி நாராயணனே வந்து டேரா போட்டுறான் அந்த ஹிருதயத்தில். ஹிருதிகேஷம் எந்த ஹிருதயத்துக்குள்ளே பகவானே வந்து பிரவேசிக்கிறானோ அந்த ஹிருதயம். ஹரிரபி நிஜலோகம் சர்வதா தோ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேசம் பக்தி சூத்ரோ உபநத்தः. நிஜலோகமாகிய வைகுண்டத்தை கூட தூக்கி போட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துடுறானா பகவான். அது எப்படி உட்கார முடியும்? என்னன்னா அவனுடைய சல்லாபம் அதில் நானும் பங்கேற்றுக்கணும். எனக்கு சௌக்கியம் வேணும்னா பக்தன் இருந்தால் தான் எனக்கு சௌக்கியம், இல்லைனா தேவையான நான் அதே நான் வைகுண்டத்தில் பத்து கடணும். அதுதான் எதையோ யோசிச்சுன்னு என்னென்ன கவலையோ இந்த மக்கள்லாம் எப்படி உத்தாரண மாட்டுது அப்படின்னு எதையோ கவலையில் நான் படுத்துன்னு ஆதிசேஷாயனத்தில் வேறு காலை பிடிச்சுன்னு இருப்பா. என்னை திரும்பிப்பாருன்னு மகாலட்சுமியை பார்த்துன்னு அதே பார்த்த முகத்தையே பார்த்துன்னு எவ்வளோ நாள் அங்கே என்ன கவலைப்படுன்னு படுத்து கிடக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரே கோலாகலமாக பகவானே கிருஷ்ணா கோவிந்தா வாசன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, கிருஷ்ண கதைகளை அனுபவிக்கிறாங்க. அனிர்வச்சனமாக நரசிம்ம அவதாரம் என்ன, வராக அவதாரம் என்ன, கிருஷ்ணலீகள் என்ன, ராம அவதாரம் என்ன, பரசுராம அப்படி சொல்ல வாமன அவதாரம் என்ன. அப்பா அருமையான விஷயம். இதை விட்டுட்டு நான் தனியாக படுத்து கிடக்கிறேன் வைகுண்டத்தில். எனக்கு என்ன லாபம்? அங்கே ஒரே வெறுப்படிக்குதாங்க. இந்த லட்சுமி முகத்தையே பார்த்துக்கின்னு இந்த ஆதிசேஷனே பார்த்துக்கின்னு நான் என்னத்தை படுத்து கிடக்கிறது வைகுண்டத்தில்? அவள் தான் தூக்கி போட்ட நிஜலோபம் பரித்தெச்ச தூக்கி போட்டான் வைகுண்டத்தை தூக்கி போட்டு வந்துட்டான். என்னன்னா இங்கே பாகவதம் படிக்கிறதுல என்னென்னா ஹரி தான் நாராயணன் தான். சங்க சக்கரெல்லாம் வேணான்றான், அதெல்லாம் தூக்கி போட்டான். ஹரிரபி நிஜலோகம் சர்வதா தோபிகாய மொத்தம் தூக்கி போட்டு வந்துட்டானா. கதை வேணா, சக்கரம் வேணா, சங்கு வேணா, எதுவுமே வேணாடாப்பா. எனக்கு இந்த 4 கைகளோட வேணாம், 2 கைகள் உள்ள ரூபத்தோடே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்பா பக்தி அலௌகிகமான அந்த பக்தி சுகத்தை அனுபவிக்கின்ற அந்த பக்தர்கள் நிஜலோகம் பரித்தெஜ பகவான் பக்தவத்சலா வனமாலி கனசியாம பீதவாசா மனோகரா காஞ்சி கலாப ருச்சிரோ லசன்முகுட குண்டல திரிபங்க லலிதச்சாரு கௌஸ்துபோயன விராஜிதா கோடி மன்மத லாவண்யோ ஹரிச்சந்தன சச்சிதா பரமானந்த சின்மூர்த்தி மதுரோ முரளிதர ஆவிவேஷ ஸ்வபக்தானம் ஹிருதயான் அமலானிச்ச. இப்படி வந்துடுறான் பகவான். கோடி மன்மத லாவண்யனான 2 கைகள் உள்ளவனாக 4 கைகள் ரூபத்தை தூக்கி போட்டுடுறான். அந்த வைகுண்டத்தை தூக்கி போட்டுடுறான். அங்கே இருக்கிற அந்த சட்டி முட்டி சாமான்லாம் இருக்குது பற்றி, அந்த கத்தி கபடா, அந்த கதாயுதம், அந்த சக்கராயுதம், அந்த இந்த சட்டி எது அந்த பாம்பம்னு ஊதுறது அந்த பாஞ்சி ஜன்யம் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டான். எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஒரே ஒரு புல்லாங்குழல் மட்டும் எடுத்து நேராக பக்தர்கள் ஹிருதயத்தில் வந்து தேரா போட்டான். பரமானந்த சின்மூர்த்தி அறிவுமயமாக இருக்கக்கூடிய பரமானந்த வடிவனாக கோடி மன்மத லாவண்யனாக அந்த கிருஷ்ணஸ்வரூபனாக அந்த பக்தன் ஹிருதயம் அமலமான அந்த சுத்தமான ஹிருதயத்தில் பாகவதம் கேட்டு அனுபவிக்கின்ற அந்த பக்தர்கள் ஹிருதய ஸ்தாபியாம் அந்த ஹிருதயத்தில் போய் ஸ்தாபிச்சுட்டு தன் பாத பல்லவத்தை ஸ்தாபிச்சுட்டு அங்கே வெத்தஸ்த பாதனாக அந்த மகர குண்டலங்க காதலை அணிந்து கொண்டு கிரீடங்கள் அணிந்து கொண்டு நவரத்த கச்சிதமான கிரீடத்தை அணிந்து கொண்டு சுல்சான கேசங்கள் 4 பக்கம் வருட புல்லாங்குழல் அந்த வேணுகானம் பண்ணுகின்ற அந்த முரளிதரனாக அப்படி பகவான் காட்சி கொடுக்கிறானாம். அந்த பக்தர்கள் ஹிருதயத்தில் பரமானந்த சின்மூர்த்தியின் ஹரிச்சந்திரன் 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனியோடு அந்த அலௌகிகமான பலனை எதிர்பார்க்காத அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சென்று இருக்கிற அந்த பக்தர்கள் ஹிருதயத்தில் போய் தன் நிஜலோகம் பரித்தெஜ பகவான் பக்தவத்சலகா அந்த பக்தர்கள் உள்ள வாத்சல்யம் அந்த பிரேமையினால் மகாலட்சுமியே வந்து கொஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலே நீ வேணா இங்கே வந்துட்டு நான் வரமாட்டேன் வைகுண்டத்துக்கு, நான் இந்த பக்தன் ஹிருதயத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுறான். அப்போ அவனை தன்யன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும்? அந்த பக்தனை சகல புவன மத்திய நிர்தனாஸ்தே அபிதன்யா. வெளிப்புறமான பணம் இல்லாதவனாக இருக்கான். மகாலட்சுமி மணாலினியே இருதயத்தில் பூட்டு போட்டு வச்சிட்டான்னு சொன்னால் இது எப்படியாப்பட்ட பீரோ இது? இவன் தான் பெரிய பணக்காரன். ஏம்பா மனுஷர்களுக்குள்ள பணக்காரன் யார்? சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். இந்த உலகத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். அவனை விட அதிபதி தேவர்களில் கொஞ்சம் மேலே போனால் கொஞ்சம் தேவர்களில் சொல்லலாம்.
அவர்கள் கூட அந்த இந்திரன் சொல்லலாம். இந்திரன் மேலானவன் யாருன்னா குபேரன் சொல்லலாம். குபேரனுக்கும் பணம் கொடுக்குறவன் யார்? அது சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மேலே அப்படி இப்படின்னு போனால் கடைசியில் நாராயணன் வரும், மகாலட்சுமின்னு வரும். அந்த மகாலட்சுமிக்கும் கடாட்சம் பண்ணதால் தானே மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி எல்லோரும் கடாட்சம் பண்ணுறான். மகாலட்சுமிக்கும் அந்த அனுகிரகம் பண்ணது யாருன்னா நாராயணன். அந்த நாராயணனே இந்த ஹிருதயத்தில் போட்டு பூட்டி வச்சிடான்னா இவன் எப்படியாப்பட்ட பணக்காரனாக இருப்பான் பாருங்கள் இந்த பக்தன். அப்போ இந்த பேரை எப்படியாப்பட்ட பேரும் இருக்கும். மகாலட்சுமி இங்கே வந்துடலாம். எப்பா நீ இல்லாத வைகுண்டம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் பாய சுற்றின்னு வந்துடுறாரு. அந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு இனிமேல் போக மாட்டேன் அப்படின்ட்டு நிஜலோகம் பரித்தியஜ, அந்த நிஜலோகம் வைகுண்டத்தை விட்டு வந்துடுறான்னா யோசிச்சு பாருங்கள். பாகவதம் கேட்குற ஹிருதயத்துக்குள்ளே பகவான் இப்படி வந்துடுறான்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படிப்பட்ட பாக்கியசாலி, எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சுருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா இந்த கிரந்தத்தெல்லாம்? அதனால தான் சொல்கிறார், பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோ வண்ணத்தா. வந்துட்டானே சரி அப்புறம் போயிடுவானான்னு பட்ட போக மாட்டானா. அந்த பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு அந்த பக்தி என்ற முனக்குச்சியில் கட்டிக்கின்னு காலை கட்டிக்கின்னு, இல்லாட்டி யாருன்னா கூப்பிடுவாங்க. திடீர்னு ஒரு பொம்பளை கூடும், கோவிந்தா வா காப்பாற்றுது. இல்லை நாங்கள் யானை ஆதி மூலமேனு ஒரு யானை கூப்பிடும், உடனே ஓடுறது ஒரு சுபாவம், அங்கே அடிக்கடி ஓடுறாரு. ஆனால் இந்த பக்தன் ஹிருதயத்தில் வந்தால் அருமையான சுகத்தை அனுபவிக்கிறான். இந்த சுகத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும்னா அப்போ நம்ம ஓடாமல் இருக்கணும். நம்ம ஓடுறது நம்ம சுபாவம், ஓடாமல் இருக்கணும். நம்ம அறியாமல் நம்ம ஓடினா கூட நம்மளுக்கு காலை பிடிச்சி இருக்கணும். அதுக்கு என்ன கயிறு இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு கயிறு இருந்து தான், பக்தி என்ற கயிறு இருந்து தான். அந்த பக்தி என்ற கயிறால் காலை கட்டின்ட்டு அந்த ஹிருதயம் என்ற தாமரை முனக்குச்சியில் காலை கட்டின்ட்டு இருக்கிறானா. அந்த பக்தி ஹிருதய ஸ்தாபியம், ஹிருதயத்தை விட்டு பகவான் வெளியே போகிறதே இல்லையா. அதனால் நம்ம ஹிருதயத்தில் பகவான் நிரந்தரம் வைஷ்ணவம் மானசானி. பக்தி தேவி எங்கே இருக்காலோ அந்த இடத்துல பகவான் வந்துடுவான். மகாலட்சுமி கூட அவளுக்கு பிரியம் இல்லையா. பக்தி தேவி தான் பிராணதோ அதிகம், உயிருக்கு மேலானவளாம் பக்தி தேவி. அதுவும் பக்தி பிள்ளைகளோடு இருக்கா. ஞான வைராக்கியத்தில் இந்த கொஞ்சம் கொலாவின பிள்ளைகளோட மனைவியோட கொஞ்சம் கொலாவின இருக்கிறது தான் பகவானை பிடிக்கும். அதனால் மகாலட்சுமி இங்கே வந்துட்டா. 2 மனைவிக்கு நீலாதேவி, மகாலட்சுமி பூமி தேவி, மகாலட்சுமி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. பக்தி தேவியும் இங்கே வந்துட்டா. பக்தி தேவியும் இருக்கா. மனைவிகள் 2 மனைவிகள் ஆகிப்போச்சு, பிள்ளைகளும் ஆகிப்போச்சு. அப்படின்னா இங்கே கொஞ்சம் கொலாவதை விட்டு தனியாக போய் வைகுண்டத்தில் பத்துன்னு இருந்தால் என்ன பிரச்சனை? சதா பஷ்யந்தி சூரியன்னு அங்கே பார்த்துன்னு இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க நமஸ்காரம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே பார்த்துக்க வேண்டியது தான். ஆனால் இங்கே நல்ல கதைகளை கேட்டு சல்லாபம் பண்ணுற இந்த கிருஷ்ணலீலைகள் கேட்டு அனுபவிக்கின்ற அந்த பக்தர் ஹிருதயத்தில் வந்தால் ஒரே கோலாகலமாக இருக்குது. இந்த பக்தர் ஹிருதயத்தம் பக்தர் ஹிருதயமானது அனிர்வச்சனீயமான சுகத்தை அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த இடத்துல டேரா போட்டுறானா பகவான். அதான் சொல்கிறார், பிரவேசதி ஹிருதி தேசம் பக்தி சூத்திரபனத்தா. அந்த ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணானே தவிர வெளியே போகிறதுக்கு மனசு வரலையா. ஆனால் பக்தி தேவி வெளியே போக மாட்டேன்றா. பக்தி தேவி இருக்க வரையும் பகவானும் இருப்பான். அவள் தான் நிரந்தரம் வைஷ்ணவமான சாணின்னு சொல்லியிருக்கும்போது நிரந்தரமாக தங்கிட்டாலே. அப்புறமா அவன் எங்கே போகிறது? அவன் போகிறது வரைக்கும் இவனும் போக மாட்டான். அவள் தான் நம்ம ஹிருதயம் எப்பொழுதும் வைகுண்ட நிலையமாக, சதா வைகுண்ட நிலையா. அதனால் நான் ஹரிகீர்த்தன தத்பராக, கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படுற, கிருஷ்ண நாமங்களை ராமராமன் பகவான் நாமத்தை சொல்கிற ஹரிகீர்த்தன தத்பராக அதிக உயர்வாக கொண்ட நமக்கு ஹிருதயத்தில் லீலாமிருத ரசோன்மத்தாக கதாமாத்திரைக்கு ஜீவினகா. யாரெல்லாம் அந்த லீலா அமிர்த ரசத்தில் உண்மத்தனா பித்து பிடித்தவர்களாக அதிலேயே ஜீவிக்கிறார்களோ எல்லாம் பாக்கியசாலிங்க. அவங்களாம் தன்யர்கள், அவங்க தான் பெரிய பணக்காரர்கள். அவங்க தான் அந்த பக்தர்கள் தான் பெரிய பணக்காரங்களாம். பணம் வச்சிருக்கிறவன் கவலைப்பட்டுக்கிறான், அவன் தருத்துறேன். ஆனால் 10 பைசா நிர்தனாஸ்தே, பௌதிகமான பணம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த பாகவதத்தை வச்சு இருதயத்தில் அனுபவிக்கிறான் பாருப்பா. இந்த வச்சு செய்கிறான்னு சொல்லுவாங்க பத்தியா, அது மாதிரி வச்சு செய்வான். அந்தளவுக்கு வச்சு செய்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படி இந்த பாகவதத்தை வச்சு அவன் பாட்டுக்கு நல்லா அனுபவிப்பான். அந்த அனுபவிக்கிற அந்த ஹிருதயம் தான் அந்த பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு பகவான் வெளியே போகிறது இல்லையா. இவனும் சௌக்கியமாக இருக்கிறான், பகவானும் சந்தோஷப்படுறான், பகவானுக்கே சந்தோஷத்தை கொடுக்குறான் இவன். அதுக்கு தான் வைகுண்டத்தை விட்டு இவன் ஹிருதயத்தில் பிரவேசிச்சது. அந்த அனிர்வச்சனீயமானது வாக்கு கெட்டாத ஒரு சுகத்தை அனுபவிக்கிறானேன்றதுனால்தான் அவனுக்கு பக்தனால் பகவானுக்கு லாபம், பகவானால் பக்தனுக்கு லாபம் இல்லை. நீ அங்கேயே நீ வைகுண்டத்தில் இருந்தானா எங்கன்னா இருந்தானே, எனக்கு பாகவதம் இருக்குது, அது போதும், இதை படித்து நான் சௌக்கியத்தை அனுபவிக்கிறேன். உனக்கு ஒன்றுனா சௌக்கியம் இங்கே வந்துடு அப்படின்னா அவன் பக்தன் ஹிருதயத்தில் வந்துட்டான். பகவான் மகாலட்சுமியோட தூக்கி போட்டு ஆதிசேஷனோட தூக்கி போட்டு அவங்களாம் இங்கே தங்கிட்டாங்க. எல்லாமே தான் ஆகணும். பகவான் இருக்கத்தில் எல்லாம் தான் ஆகணும். அப்படின்னா இந்த ஹிருதயமாகிற இந்த பீரோ எப்படியாப்பட்ட பீரோ பாருங்கள். இந்த பக்தன் ஹிருதயம், இந்த சௌக்கியம் அவ்வளோ அருமையாக இருக்குல்ல இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது.
பாகவத மகாத்மியம் தான். இன்னும் கூட முடியல, ஏதோ 2-3 பாட்டு போட்டிருக்கோம். அது எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் படிக்கிறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. எவ்வளோ அருமையான விஷயங்கள், எல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்குது பாருங்கள். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திர்யேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதா தோ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோ பனத்தஹ. ஆஹா, அருமையான ஸ்லோகம், அருமையான அர்த்தங்கள், சூப்பர், ரொம்ப சூப்பர், அருமையாக சந்தோஷம் திருப்தியாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் படித்தா கூட அந்த பக்தர்களுடைய சல்லாபம், பக்த அவலம்பனாத்தாயே, அதுக்காகவே பகவான் பூமியில் தங்கிட்டானா. இந்த பூமியில் தாங்க இந்த பாக்கியம். சகல புவன மத்திய 14 உலகத்தில் யார் பாக்கியசாலி? அந்த பூமியில் இருக்கிறவன் தான் பாக்கியசாலியா, அவன் தான் தன்யனா. பெரிய பணக்காரன் நம்ம தான். இந்த பாரத பூமியில் பிறவி எடுத்து பாகவதம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சி நம்ம தான் பெரிய பணக்காராயிட்டோம். நம்ம தான் தன்யர்கள் தைரியமாக சொல்லலாம். தன்ய ஹேலன்னு அந்த ஒரு பாட்டு வரும் நல்லா. அப்படிப்பட்ட தன்யர்களாக நம்மளாம் மாறிட்டோமா, நம்மளாம் பாகவத் பக்தர்களாக மாறிட்டோம், பாகவதர்களாக ஆகிவிட்டோம். சந்தோஷமாக பாகவத்தை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அருமையாக நாம சங்கீர்த்தனம் ருச்சியாக பண்ணணும். பாகவதம் அது மாதிரி ருச்சியாக படிங்க. நிறைய விஷயம் இருக்குது ருச்சியாக படிக்கிறதுக்கு. அதனால் திரட்டு பால் மாதிரி அப்படியே தனியாக திருட்டு பால் அப்படி திரட்டி அந்த சுருண்டை காய்ச்சி அந்த திரட்டு பால் தனியாக எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பாகவதத்தில் அப்படி திரட்டி எடுத்த பகவான் லீலைகள் மட்டும் சுவைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாகவதத்தை அனுபவிக்கலாமே, ஜாலியாக பொழுதுபோக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மனசில் குதூகலம் வந்துடுமே, கவலையே பறந்து போயிடுமே, கிருஷ்ண அனுகிரகம் சீக்கிரமாக கட்சிடுமே, சீக்கிரமாக கிருஷ்ண சந்தோஷமாக பகவான் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் எல்லா கஷ்டங்களும் போயிடுமா, கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாயிடுமா பாகவதம் படித்தா. சீக்கிரமாக பகவான் திருப்தி அணிடுவான் நம்ம விஷயத்தில். அந்த சல்லாபத்துக்கு தான் பகவானுக்கு வைகுண்டத்தை விட்டு நிஜலோகம் பரித்தெஜ்ஜ, தன்னுடைய நிஜலோகத்தை கூட தூக்கிப்பட்டு வந்துடுறான் பகவான். கோலோகத்தில் இருந்தால் கிருஷ்ணன் அங்கேருந்து வந்துடுறான், வைகுண்டத்தில் இருந்தால் அங்கேருந்து நாராயணன் கிருஷ்ணனாக வந்துடுறான். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறான் பகவான். இதை விட வேறு என்னங்க போகணும் நமக்கு? சந்தோஷம். சரி, இத்தோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம், டைம் ஆகிடுச்சு. மேலே உள்ள விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு முடிக்கிறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாகவதம் பற்றி பேச இந்த இன்னும் மாகாத்மியம் தான் படிக்கிறோம். இன்னும் மகிமைகள் பாருங்கள், மகிமை கேட்ட போதே பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு வந்துடுச்சுன்னா, அப்படின்னா இன்னும் பாகவதம் படித்தா அது எப்படி வராமல் இருப்பாங்க? அதனால் எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரிகள் உண்டு, நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனால் நமக்கு தேவையானது ருச்சிகரமான விஷயம் மட்டும் எடுத்து அப்படி தேன் மாதிரி எடுத்து திரட்டி அருமையாக சாப்பிட்லாம், அருமையாக அனுபவிக்கலாம். வாழ்க்கை சுகமாக கழியுங்க. எதுக்கு மற்றதெல்லாம் பற்றி கண்டதை நினச்சி குழப்பிங்கன்னு? அஞ்ஞானிகள் 1000 விதத்தில் நம்மளை தொல்லை பண்ணுவாங்க, நம்ம நிம்மதியை கெடுப்பாங்க. துஷ்ட சங்கம் எப்படியாவது பிராப்தம் ஆகிடும். நம்ம தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பக்த சங்கத்தில் நாடி பாகவத்தை அனுபவிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மனசை புண்படுத்தாமையே அழகாக கழுவுறமையில் நழுவுறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நைஸாக நழுவின்னு வந்துட்டு பாகவத்தில் என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நிறைய சங்கத்தை முதல்ல அவாய்ட் பண்ணணும். துஷ்ட சங்கத்தை அவாய்ட் பண்ணணும். துஷ்ட சங்கம் தான் கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுற மட்டும் துஷ்ட சங்கம் இல்லை. நம்ம நேரத்தை கெடுக்கிறவன், நல்ல நேரத்தை பாகவதம் படிக்கிற நேரத்தை எவன் அபகரிக்கிறானோ அவன்லாம் துஷ்ட சங்கம்தான். உலகத்தை பற்றி உடலை பற்றி எப்பொழுதும் பௌதிகமான விஷயங்களை பற்றி பேசி கிருஷ்ண பக்தியை பேசி அவனும் உருப்பட மாட்டான், நம்மளையும் உருப்படாதபடி நம்ம நேரத்தையும் கெடுப்பான். அப்படிப்பட்டவங்களுடைய சங்கத்தை ஒதுக்கி தள்ளிட்டு வந்து பாகவதம் படிங்க, பாகவதம் கேளுங்க, ஆனந்தமாக அனுபவிங்க, சந்தோஷமாக ஜாலியாக கிருஷ்ண அனுகிரகத்தை பூர்ணமாக பெறுங்க. கிருஷ்ண அனுகிரகம் பண்ணுறதுக்கு கம்பா தயாலும் சரணம் விஜயம். அந்த தயாலை விட்டு கிருஷ்ணனை விட்டு வேறு யாரை போய் நம்ம சரணம் அடைய முடியும்? அவனே சரணாகதி மாம் ஏகம் சரணம் விஜயன் அவன் சொல்லணுமா? அவன் கைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறான் கண்ணன். ஆனால் நாம் தான் வந்து அவனை திரும்பி பார்க்கறதில்ல. அவன் பூரி கருணாய அபாரமான கருணை உள்ளவனா, கருணாமூர்த்தி அவன், கருணா சாகரன் அவன் எப்பொழுதும் நம்மளை காத்துருக்கான். எப்போ வரப்போறன்னு நம்ம திரும்பிட்டா போதும் லபுக்கு நம்மளை பிடிச்சிப்பான். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் நம்மளுக்கு பிடிச்சிக்கிச்சா நம்மளை விடவே விடாதான். பேசுறதெல்லாம் நான் பேசலை, என் ஹிருதயத்திலேருந்து பகவான் பேசுறதுனால தான். ஏதோ உங்களுக்கு 1-2 இதில் இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கிளிக்காக இருக்கலாம், எவ்வளோ மனசுக்கு ரம்யமாக இருக்கலாம்.
அதெல்லாம் அடியேன் பேசுறதில்லை. பகவான் எனக்குள்ளேருந்து பேச வைக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியுது. இப்போ நம்ம வீண் விஷயத்த பேசலை, பகவத் விஷயமாக தான் பேசியிருக்கோம். சரி அப்படின்னு ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் பாகவதம் படிங்க. துஷ்ட சங்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு பாகவத சங்கத்தில் ஈடுபடுங்க. பாகவதம் கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. ராம 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 ராம. மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ஸ்ரீமத் ராமநாமசங்கத்தின் கி ஜெய். ராம 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 ராம. ஜாலியாக இருக்கணும், பாகவதம் படித்து சந்தோஷமாக இருக்கணும். ராம 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 ராம.